யார் ஒருவர்கள் இந்த சமூகத்தில் அடிமை அடையாளங்களாக இருந்தார்களோ அவர்களையே கொண்டாட ஆரம்பித்தாங்க. நீங்கள் இப்போ போய் பாருங்கள், ஒவ்வொரு நிறுவனத்திலையும் போய் பாருங்கள், இப்பொழுது இறை வணக்கம் அனைவரும் எழுந்து நிற்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனேயே எல்லாரும் அப்படி பவ்யமாக எழுந்து நிற்கணும். அதில் ஏதாவது 2 பிள்ளைங்க பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தா வெளியே போ, நீ ஏன் பசங்கிட்ட பேசின அப்படின்னு சொல்கிறது மாதிரிப்பட்ட விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் மாறி உண்மையிலே சொல்கிறேன், இந்த மதிவதனையை அழைத்து கொண்டு வந்தார்களா, அதே போல் அந்த சாரதா டாக்டர் வந்தார்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் கேள்வி கேட்டீங்க பாருங்கள், ஒரு 2-3 பேர் கேள்வி கேட்டீங்க பாருங்கள். கேள்வி கேட்ட மாணவிகளுக்கு என் உள்ளத்தில் இருந்த வாழ்த்து மலர்களை எடுத்து மாலையாக சூடி அணிவிக்கிறேன். உண்மையிலேயே அந்த டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டது அவ்வளோ அருமையான விஷயம். நான் கூட பின்னால் இருந்து என்னுடைய மாணவிகிட்ட சொன்னேன், இதற்காக ஒரு தனியாக ஒரு செஷனை உருவாக்குங்க, டாக்டர் தனியாக வரவழைங்க. நான் எங்கள் கல்லூரியில் சேவியர் கல்லூரியில் பண்ணியிருக்கிறேன். நான் சேவியர் கல்லூரியுடைய துணை முதல்வராக, கலைப்புல முதல்வராக, டீனாக இருந்திருக்கிறேன். அங்கே நான் செய்திருக்கிறேன். மாணவிகள் அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு, டாக்டர்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே போயிடுவோம். ஆண்கள் எல்லாம் வெளியே போயிடுவோம். அப்போ அந்த பிள்ளைங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அப்போ தான் தெரியும் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு. அதே போலமா நான் வைஸ் பிரின்ஸிபாலாக இருந்துகிட்டு இருக்க போது பிள்ளைங்க கிராமத்துலேருந்து வரும், 10 நாள் லீவ் போடும், 5 நாள் லீவ் போடும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் 90% பிள்ளைங்க இந்த மாதவிடாய் பிரச்சனையை பற்றி பேசும். ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பாவமாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல விவாதிக்கப்படுகிறது என்றால் உள்ளபடியே உங்களை எல்லாம் பாராட்டுறேன். அத்தனை பேரும் அவ்வளோ விஷயமாக இதை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சரியான ஒரு தலைப்பண்டை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. ஒரே பாடல்லையே அந்த தலைப்பை நான் இப்படி சொல்லலாம். தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரணா. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண் தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரணா. நடந்தால் ஆறு, விழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. சிறு நதிகளே நதி தொடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அருமையான பாட்டு. இந்த பாட்டில் 3 வரி இருக்குது தெரியுமா? நடந்தால் ஆறு, விழுந்தால் அருவி, நின்றால் கடல். நடந்தால் ஆறு, ஆனால் நாங்கள் புரட்டி போடுற ஆடு என்று சொல்லக்கூடியவர்கள் நவீன பெண்கள். நாங்கள் அமைதியான ஆறு என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த காலத்து பெண்கள். விழுந்தால் அருவி, நாங்கள் மேலே ஓசையோடு விழக்கூடிய அருவி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்து பெண்கள். ஆனால் நாங்கள் அருமையான அருவி, எல்லாரையும் குளிர்விக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த காலத்து பெண்கள். அதே போல் நின்றால் கடல், நாங்கள் அமைதியான கடல் என்று, கடல் போல எங்கள் குடும்பத்துக்கு கடல் மாதிரி நாங்கள் அப்படி இருப்போம். எங்கள் புருஷனை பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கால பெண்கள். இவங்க அப்படி இல்லை, திடீரென்று சுனாமியாகவும் மாறுவோம், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்து பெண்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்களேன். சமீபத்தில் நான் ரொம்ப ரசித்த ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டு தெரியுமா? பொன்னி நதி பார்க்கணுமே ஐயா, கன்னி பொண்ணை காணணுமே ஐயா. இந்த பாட்டை அப்படியே ஒரு மாற்றி ஒரு இப்படி யோசித்து பாருங்களேன். நேராக வந்து குந்தவை நாச்சியார் வந்து ஒரு குதிரையில் வந்து பொன்னி நதி பார்க்கணுமே ஐயா, விடலை பசங்களை பார்க்கணுமே அப்படின்னு பாடினா எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும்? இது சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது ஆண்டா பாடணும், கன்னி பெண்ணை ஆண்டா பார்க்கணும். ஆனால் பிள்ளைங்க வந்து விடலை பையங்களை பார்க்கவே கூடாது, பார்த்துட்டாலே குற்றம். இவர்கள் சொல்லுகிறார்கள் பழமையில் அப்படி இருந்தால்தான் நாங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னு. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம்? அதுவும் பழையவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கிராமத்துலலாம் போனீங்க அப்படி சொல்லுவாங்க, எப்பா தாலி கட்டியிருக்கிறாப்பா, தாலியை மட்டும் நீ எப்பவும் வச்சுக்க, அது உனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. பார்த்துக்க, ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக கண்ணதாசன் எவ்வளவு அருமையான விஷயத்தை சொன்ன கண்ணதாசன்
மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்காதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்காதே. என்னங்க இது? ஒரு கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்திற்குள்ள தாலி என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டி நம்ம அம்மா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாலியை மட்டும் எப்பொழுதுமே எழும்பின உடனே கண்ணில் ஒத்திக்குவாங்க. ஏன் தாலி எதுக்கு? 3 கயிறில் 3 முடிச்சில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதா? என்றைக்காவது தாலி கட்டும்போது, இப்போ நம்ம பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் கொளுத்து தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தாலி கட்டும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 3 முடிச்சில் என்ன தெரியுமா? ஒன்று உன் உடலை கட்டுகிறேன், ஒன்று உன் மனதை கட்டுகிறேன், ஒன்று உன் நாவை கட்டுகிறேன். இந்த உடலை கட்டுகிறேன், நீ எனக்கு மட்டும்தான், இனி யாரையும் பார்க்கவே கூடாது. உன் மனதை கட்டுகிறேன், நீ என்னையை மட்டும்தான் நினைக்கணும், வேற யாரையும் நினைக்கவே கூடாது. உன் நாவை கட்டுகிறேன், நீ பேசுறது எனக்காக மட்டும்தான் பேசணும், வேற யாருக்கும் பேசக்கூடாது. நேரம் இந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்டா, அப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஒன்று பண்ணலாம், பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் சொல்கிறது மாதிரி ஒன்று பண்ணலாம். பெண்ணுக்கு தாலி கட்டும்போது ஆம்பளைக்கு ஒரு தாலியை கட்டி விட்டுறணும். அவளை உன் உடலை கட்டுகிறேன், உன் மனதை கட்டுகிறேன். நாங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி, எம்மா என் பொண்டாட்டிம்மா, நான் கண்ணில் எப்படி ஒத்திக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தா சமூகம் அதுதான் கரெக்ட். கற்பனைப்படும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக வைப்போம், 2 பேருக்கும் பொதுவாக வைப்போம். இல்லை என்றால் தூக்கி ஏறி எது கற்பு? உண்மையிலே சொல்கிறேன், சமீபத்தில் ஒன்று வாசித்தேன். இந்த நடிகை சாய் பல்லவி ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருந்தா, நீங்கள்லாம் வாசிங்க. அந்த சாய் பல்லவி ஒரு டாக்டர், அந்த பொண்ணு ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருந்தாமா. அந்த பேட்டியில் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தது. நீங்கள் எப்படி மற்றவர்களோடு தொட்டு நடிக்கும் பொழுது உங்களுக்கு கூச்சமாக இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சுது, நான் இதை என்னுடைய சக தோழிகளுக்கு சொல்லுகிறேன், அதாவது உங்களை மாதிரிப்பட்ட எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்னுடைய உடல் என்பது ஒரு ஆடை, என்னுடைய உடல் என்பது ஒரு ஆடை. இந்த ஆடையை எப்படி என் மேலே இருக்கக்கூடிய ஆடையை தொடுகிறானோ அதுபோல தான் நான் உணர்கிறேன். ஆனால் என் உடலுக்குள்ள உள்ளம் இருக்குல்ல, அதை என்னை மீறி எவனும் தொட முடியாது, என்னை மீறி எவனும் தொட முடியாது. தான் சாய் பல்லவியினுடைய ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போன்ற விஷயங்கள் இப்பொழுது நவீன பெண் யுகத்தில் நிறைய 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 நடக்குது. முதல் அடிமைத்தனம் என்ன தெரியுமா? பெண்ணுடைய முதல் அடிமைத்தனம் தலையை வாரி இருக்க கட்டுறது. நீங்கள் கிராமத்துக்குள்ளே தலைமுடியை கட்டாமல் கொஞ்சம் விரிச்சு போட்டுட்டு போங்க, இந்த பெரிய அம்மாக்கள் சொல்லும், இங்கே பாரு ஆத்தா முடியை விரிச்சு போட்டுகிட்டே போகிறா, இந்த பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை தான் அப்படிங்கும். ஆனால் இந்த கிராமத்து விஷயங்கள் தான் நிறைய 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 விஷயங்களை நல்லவற்றையும் தந்திருக்குது. பெண்கள் இன்றைக்கு வரையிலையும் நல்ல உறுதியோடு கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொடுத்த உணவு, அவர்கள் நல்ல மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொடுத்த கலாச்சாரம், அவர்கள் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பழமை இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் இவர்களெல்லாம் நீங்களெல்லாம் நவீனமாக அல்லது நீங்கள் பழமை அப்படிப்பட்ட இல்லை. இங்கே 3 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முற்காலம் நவீன காலத்தில் போற்றப்படுவது தற்கால பெண்களா அல்லது முற்கால பெண்களா அப்படின்னு சொல்வதற்காக இங்கே ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து 3 அருமை மகளிர் வந்திருக்கிறாங்க. அப்பப்போ அவங்க பேசும்போது நீங்கள் கைத்தட்டினா தான் அவங்களுக்கு நல்ல ஆர்ட்ஸ் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் தனித்தனியாக இருக்கிறீங்க. சந்தியா 3rd இயர் பிகாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள உங்கள் கரவலியோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். லீலா 2nd இயர் கெமிஸ்ட்ரி, அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுறேன். சத்யா 2nd இயர் பிபிஏ. ஒரு கூட்டத்தை எப்போவுமே இப்படி கூட்டி வைக்கிறது கொஞ்சம் நல்லது தான். நான் அங்கங்கே சில பேர் அப்படி கூப்பிட்டு வச்சுக்குவேன், ஏதாவது பேசினாலும் கை தட்டுறதுக்கு. இங்கே என்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து முதல் பேரே வித்தியாசமான பேர், மருது மருது. அடுத்த பேர் அருமையான பேர், முத்தமிழ் செல்வி, அருமையான பேர். அடுத்தது பாருங்க, தங்க அபர்ணா. ஐயோ தங்கமாக சொல்லிக்கிறாங்க. என்ஜினியரிங்கில் 3 பேருமே நல்ல பேரோடு வந்திருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. சத்தியமிக்கவளா சத்யா இருக்கிறா. லீலான்னா அழகு, அழகு லீலா அப்படின்னு சொல்லக்கூடிய. சந்தியானா என்ன தெரியுமா? சந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சணம், லட்சணமானவள் சந்தியா. 3 பேர் வந்திருக்கிறாங்க.
இப்போ நம்ம விவாதத்தை தொடங்க போகிறோம். நான் நிறைய பேசலாம். 2 இடத்துலையும் நமக்கு கருத்துக்கள் இருக்குது. இவர்களும் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. அப்பா அம்மாவை மாதிரி தாத்தா பாட்டி இன்னைக்கு ஒரு கதை யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தர் நம்மளை பாராட்டி வளர்க்குறாங்களா? உணவு தராங்களா? இன்றைக்கி என்ன உலகத்தில் இந்த பிள்ளைங்க இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, அட போங்கடா, நாங்கள் வாழ்கிறது கம்ப்யூட்டர் உலகம், இந்த உலகத்திற்குள்ளே எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. ஒன்றை சொல்லி இவர்கள் உரையை தொடங்குகிறேன். அதாவது நீங்கள்லாம் ஒருவேளை ஐடி இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி எதெல்லாம் போனால் கூட முதலாக உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? மனத்தில் உறுதி இருந்தது அப்படின்னு சொன்னால், மனத்தை தெளிவுபடுத்திட்டிங்கன்னா எங்கேயும் வேலை செய்யலாம், எங்கேயும் போகலாம். மதிவதனி அழகாக சொன்னாங்க. அதைத்தான் இன்றைக்கு ஐன்ஸ்டீன் காலேஜ் செய்கிறது. உங்களை முதல்ல அப்படி உருவாக்கின பிறகு ஐடிக்கு போகலாம் அப்படின்னு. நான் 2 பெண் குழந்தைகளுக்கு அருமையான அழகான அப்பா. ஏன்னா பெண் குழந்தைகளை பெற்றால் நல்ல அழகான அப்பா. மூத்த குழந்தை கனடாவில் இருக்கிறா, இன்ஃபோசிஸில். 2வது குழந்தை சென்னையில் இருக்கிறா, அமேசானில். அந்த குழந்தைகளை பெற்ற தந்தையாக சந்தோஷமாக அவங்க மத்தியில் நின்று சொல்கிறேன், பெண்ணாய் பிறந்ததற்கு பெருமைப்படு. அதற்காக இவர்கள் சொல்கிறது மாதிரி அடிமையாக இல்லை, நம்ம பெண்ணாக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் இப்பொழுது முதல்ல எப்பொழுதுமே மூத்தவர்களாக இருக்கக்கூடிய முற்கால பெண்கள் என்பதற்காக அன்புது மாணவி சந்தியாவை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க சந்தியா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, அந்த கால பெண்கள்லாம் பிள்ளைங்களை இடுப்பில் தூக்கித்தான் நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு பாடிட்டே சோறு ஊட்டின காலம் அந்த கால பெண்கள் யா. ஆனால் இந்த கால பெண்கள் என்ன பண்ணுறாங்க? வருவாங்க, அவங்களுக்கே 1008 வேலை இருக்கும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபோனை வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்பூனு போட்டுருவாங்க. அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அந்த பிள்ளைங்க என்ன பாட்டு பார்க்கும் தெரியுமா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு. அது அந்த ஃபோனில் இருக்குதா? ஃபோனில் இருக்கு, நீங்கள் பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த என்ன அது ஏதோ ஒரு என்ன மேக்மிலான ஏதோ ஒன்று போடுறாங்களே, அதில் போடுறாங்க. சரி பேசுங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடையில் தூங்க போச்சுன்னு பாட்டு அந்த பாட்டு கூட பாடுறதுக்கு இந்த கால பெண்களுக்கு ஒரு டைம் இல்லை. அந்த கால பெண்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. ஆனால் இந்த கால பெண்களுக்கு ஒரு டைம் இல்லை, பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்னு ஒரு பொறுப்பே இல்லை. அந்த கால பெண்களுக்கும் இந்த கால பெண்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே. என்னம்மா? அந்த கால பெண்கள் சேமிச்சு வச்சுட்டு செலவு பண்ணாங்க. ஆனா இந்த கால பெண்கள் செலவு பண்ணிட்டு திண்டாட மட்டும்தான் செய்யறாங்க. செலவு பண்ணிட்டு சேமிக்கிறாங்க இல்ல அவர்கள் நடுவர் அவர்களே, சேமித்து திண்டாடுறாங்க. அப்ப இப்பதானே பெண்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய இருக்குது, பேங்க்ல இங்க அங்கங்கன்னு ஏகப்படுது. நடுவர் அவர்களே, பெண்களுக்கான அழகு மகளிர் திட்டம், மகள் திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம்னு போட்டு தள்ளுறாங்களே, இப்பதானே சேமிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, முன்னாடி காலத்துல 150 ரூபா இருந்தாலும் அந்த காலத்துல நல்லா பத்திரமா செலவு பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல பணம் இருக்கு, இருந்தும் அவங்களுக்கு செலவு பண்ண முடியல. சொன்னா அடுத்து கொடுத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அப்ப அம்மாட்ட அது கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன், அப்படித்தானே? சரியா? அந்த கால பெண்கள் தாமானி புடவை தான் கெட்டுவாங்க. அது ஏன் அப்படி கெட்டுறாங்கன்னா, வெப்பநிலை நம்ம உடம்புல இருந்து குறையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் புடவையும் தாவானியும் அந்த காலத்தில் கெட்டினாங்க. ஆனால் இந்த கால பெண்கள் என்ன பண்ணுறாங்க? ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு டைட்டாக போட்டுக்கிட்டு உடலில் ஒரு காற்றே போக முடியாத அளவுக்கு டைட்டா ட்ரெஸ் போட்டா எங்கிட்டு கூடி நோய் குறையும். நடுவர் அவர்களே, லேப்ல ஜீன்ஸும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு லேப்ல பேண்ட்ஸ் போட்டுட்டு நிக்கிறத ஒரு பெரிய புரட்சியா நினைக்கிறாங்க. எப்படி நீங்க இதை மாற்றா சொல்றீங்க? எவ்வளவு புரட்சியா நினைக்கிறாங்க. இன்னைக்கு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க அது ஒரு பெரிய புரட்சியா வச்சிருக்கிறோம் அப்படின்னு. நடுவர் அவர்களே, நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப ஒரு நோய் இப்ப முகப்பருவு வருதுன்னே வச்சுக்கோங்களேன். முன்னாடி கால பெண்களுக்கு முகப்பருவு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சூடு உடம்புல இருந்தாதானே முகப்பருவு வரும். ஓ, இப்பதான் உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, பீகோ டர்மரிக் இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்களே. அத்தனை இது போட்டா மூஞ்ச ஃபேஷியல் இது பண்ணிட்டு தான் போகணும். ஓ சரி சரி பேசுங்க. அந்த கால பெண்கள் மஞ்ச கயிறுல கிழங்கு வச்சு தான் தாலி கட்டுவாங்க. அது ஏன்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகும்போது இங்க உள்ள கிருமி அந்த ஊருக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் மஞ்ச கயிறுல கிழங்கு வச்சு தாலி கட்டினாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தாலி கட்டுறாங்க? செயின் தான் தாலியா இருக்கு அவங்களுக்கு. அந்த செயின் கொளுத்து அப்படி டக்குன்னு ஒரு கொளுத்து கொளுத்தி விட்டு அவ்வளவுதான், அப்படி மாட்டிடுவாங்க, முடிஞ்சிருச்சு. 3 முடிச்சு நீங்க சொல்ற மாதிரி போட மாட்டாங்க இந்த காலத்துல. சரி,
அதுக்கப்புறம் இல்லை இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? எனக்கு கல்யாணம் ஆகலை நடுவர் அவர்களே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனால் நீங்கள் மஞ்சள் கயிறில் போட சொல்லுவீங்களா அல்லது கொளுத்த சொல்லுவீங்களா? எனக்கு மஞ்சள் கயிறில் தான் தாலி கட்ட சொல்லுவேன். 3 முடிச்சு இப்படி போடுவாங்களா? முடிச்சு போட சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் கையால நான் 3 முடிச்சு போட சொல்லுவேன். உங்களுக்கு வரக்கூடியவர் நல்லா இருக்கணும். சரி. முன்னாடி காலத்துல வந்து குடும்பங்களை உறவு முறைகளை கவனிக்கிற பெரிய பங்கு வந்து அந்த கால பெண்களுக்கு தான் இருந்துச்சு நடுவர் அவர்களே. தான் பிள்ளைக்கு இதுதான் சித்தி, இதுதான் பாட்டி, இதுதான் தாத்தா, இதுதான் மாமான்னு சொல்லி கொடுத்த காலம் அந்த காலம். ஆனா இந்த காலத்துல என்ன செய்யறாங்க தெரியுமா? யாரு கூடயும் பேசக்கூடாது, இவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நீ அவங்க கூட அவங்க வீட்டுக்கு நீ போன அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க நடுவர் அவர்களே இந்த காலத்துல. ஏன்னா ஒரு பிள்ளை தான் இருக்குது. அப்ப அப்படி இல்லை, 10 பிள்ளைங்க உண்டு. ஒரு பிள்ளை அப்படியே போனா கூட பரவாயில்லம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 பிள்ளைங்க. அதனால அப்படி இருக்குது. அதான் நடுவர் அவர்களே இந்த 2 அதான் அவங்கள்ட்ட பேசினா இவங்களுக்கு வந்து ஒரு இது அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா சூனியங்கினே வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்படி ஒரு இது இருக்கு. முன்னாடி கால பெண்கள் வந்து காலையில சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில கூழ் குடிச்சிருவாங்க, மதியம் சாப்பாடு சமைப்பாங்க, அதே தான் நைட்டுக்கும் அது பழைய சோறா போட்டுருவாங்க, அந்த வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த காலத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த கால பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? 3 வேளையும் ஹோட்டல் தான். 3 வேளையும் ஹோட்டலில் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி ஹெல்த் இருக்கும்? ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு முத காரணமே இந்த 3 வேளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது தான் நடுவர் அவர்களே. சரி, ஏன் அவங்க மட்டும் சமைக்கணும், அவரும் சேர்ந்து சமைச்சா என்ன? சமைங்க. ஏன் அவங்க மட்டும் வெங்காயத்தை சாப்பிடணும், அவர் வெங்காயத்தை சாப்பிட்டா என்ன? சாப்பிடுங்க. அதுதானே கேட்குறேன். இப்போ நீங்கள் அது இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவங்க தான் சாப்பிட்டாங்க நடுவர் அவர்களே. என்னன்னா அந்த கால பெண்கள் வந்து வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா இந்த கால பெண்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை அவங்க வேலை உள்ள ஒரு காரணத்துக்காண்டி 3 வேளைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. கை தட்டலாமா? கை தட்டி அவங்கள ஆரவாரம் செய்யலாமா? அந்த காலத்துல வந்து அந்த கால பெண்கள் வந்து சொந்தம் பந்தம்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கால பெண்கள் வந்து எனக்கு யாருமே வேணாம், எனக்கு தனிமையா இருந்தா போதும்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குடித்தனம் போயிடுறாங்க நடுவர் அவர்களே. முதியோர் இல்லங்கள் அதிகமா போச்சு அதனால. ஆமா நடுவர் அவர்களே. இதுல என்ன தெரியுமா, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அந்த வீட்டுல இருக்கும், அதே இது அந்த புகுந்த வீட்டுக்கு போயிடும். புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அம்மா வீட்டுல வந்து பாப்பாங்களான்னு கேட்டா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி மாறிடுச்சு காலம். நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுச்சு நேரம். சரி சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க பேசலாம். இல்லை என்ற சொல்லை இல்லாம ஆக்கியவங்க தான் அந்த கால பெண்கள். இருந்தும் இல்லாம இருக்கிறவங்க தான் இந்த கால பெண்கள் நடுவர் அவர்களே. பணம் இருக்கும், அந்த காலத்துல பணம் இல்லைனாலும் அனுசரித்து வாழ்ந்த காலம் தான் அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் அவ்வளோ பணம் இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தேடி போகிறாங்க. அப்படி தேடி போனால் சந்தோஷம் எங்கேயா நடுவர் அவர்களை இருக்கும்? இங்கே இருக்காது, கஷ்டம்தான். இப்போ கோலம் காலையில் எந்திரிச்ச உடனே போடுறாங்க. அந்த காலத்தில் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சுவாங்க, சாணி தொளிப்பாங்க, கோலம் போடுவாங்க, அதெல்லாம் ஓகே தான் நடுவர்களே. ஆனால் இப்போ கோலம் என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? 4 கோடு போட்டுருவாங்க, போட்டு இதுதான் கோலங்கிறாங்க. அப்படி 4 கோடு போட்டா கோலம் சொல்லிடுறாங்க. ஒரு 5 புள்ளி வைக்கிறாங்க கோலங்காங்க. ஆனால் அந்த காலத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும்னாலும் விடிய கோலம் போடுவாங்க. 2 கோடு போட்டுட்டு 4 கோடு போட்டு இதுதான் கோலம் அப்படிங்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க நடுவர்களே. நம்ம பாட்டியெல்லாம் என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கே எழும்பி அப்படியே நான் சாணியை தெளித்து அப்படியே வீட்டை மூடி கோலம் போட்டு இந்த காலத்து பெண்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? கோலத்தை சும்மா அப்படி கோடு மட்டும் போட்டுறாங்க. நல்ல சந்தோஷம். அந்த கால பெண்கள் வந்து அழகு சாதன பொருளா வந்து எதை யூஸ் பண்ணாங்கன்னா சந்தனம், மஞ்சள் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியே யூஸ் பண்றாங்க. அதுக்கே 3000 செலவாகுது. சன்ஸ்கிரீமு, ஃபேர் அண்ட் லவ்லி, மில்டானி மெட்டின், அது இது மூஞ்சில போட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் இருக்காங்க. அது போக இன்னொன்னு இருக்கு, சொல்ல மறந்துட்டீங்களா? என்னது நடுவர்? ஃபேஷியல். ஆமா, ஃபேஷியல் ஒன்னு பண்றாங்க. 5000 நடுவர் அவர்களே. 5000 அது ரொம்ப குறைவு. எங்க பக்கமெல்லாம் 8000 ரூபாய் கேக்குறாங்க. எங்க ஊர்லலாம் 5000. அப்ப நீங்களும் பண்றீங்க அப்படிதானே? எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. இத சொல்றேன் கேட்டுக்கோங்க. அக்காக்கு போனப்ப பார்த்தது. நான் இந்த மாதிரி ஃபேஷியல் போட்டது. நீங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பீங்க, ஆனா ஃபேஷியல் பண்ண மாட்டீங்க. நான்லாம் ஃபேஷியல் பண்ணா ரொம்ப சந்தோஷம். முன்னாடி கால பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மாமா, அத்தா, என்னங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இந்த கால பெண்கள் வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நடுவர்களே. என்னடா ஏண்டி, அது என்ன பேபி
பேபி. ஆமா, பேபி. அம்மு அம்மு. அப்போ ஹாய் அப்படின்னு அது இந்த பேபி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேபி இங்கே வா, இங்கே வாங்கன்னா சொல்லணும். பேபி இங்கே வா, இதை எடு. எங்கள் வீட்டில் அப்படி தான் என் மகா கூப்பிட்றா, ஏண்டி அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க அப்படின்றா. பேபி சரி நடக்கட்டும். இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளப்பில் தான் இருக்காங்க. அது ஒரு ஃபேஷன் சொல்லிட்டு சுற்றுறாங்க இந்த கால பெண்கள். பெண்கள் அதுல ஒரு பாட்டு இருக்கு, ஹிப்ஹாப் தமிழா அழகா சொல்லியிருப்பாரு. ஹிப்ஹாப் தமிழெல்லாம் ஆதி பாடிப்பாரு. நகைய போட்டு காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க, காஞ்சி பட்ட விட்டு புட்டு கர்ச்சீஃபு கட்டுதுங்க, கர்ச்சீஃபு கட்டுதுங்க அப்படின்னு ஒரு பாட்டே அழகா எழுதி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு டைம் முடிய போகுது. என் வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மேடையில் வந்து உங்கள் மத்தியில் நிற்கணும்னாலே இந்த முகத்தில் ஒரு சீரியஸாக அப்படியே பயந்து இருக்கும். சத்யா கொஞ்சம் கூட பயப்படாமல் எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. அவளுக்கு இன்னொரு கைத்தட்டு தட்டலாமே, ரொம்ப அழகாக அவ்வளோ அருமையாக பேசுனாங்க. அதுவும் தான் உண்மையிலேயே சத்யா வந்து அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்புக்காகத்தான் இப்படி பேசுகிறாங்க. கல்யாணம் அன்னைக்கு ஃபேஷியல் போடாமல் என்னையாவது உட்காந்துருப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த தலைப்பை எவ்வளோ அழகாக அன்னைக்கு பேசுகிறாங்க. உண்மையிலேயே பாராட்டுகள். அது பாருங்கள், இந்த தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக பாடுவாங்க. உங்களுக்கு தெரியும், தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இது இப்போ ஸ்ப்ரிங் தொட்டிலில் பிள்ளைய போட்டுட்டு பாட்டை போட்டு விட்டுறா. சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை, காராப்பேட்டை, பேட்டை ரேப். அது முடிச்சுடனே அம்மா வேட்டை ஐயா வேட்டை அப்படின்னு அது ஆடும்போது தொட்டில் இப்படி ஆடுது. சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை. அந்த பிள்ளை எழுப்பி, அம்மா நீ பாட்டு பாடாத, நான் தூங்கிடுறேம்மா அப்படின்றது. இது இந்த காலம். இப்போது நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க. அந்த காலத்தில் கோலம் போடுறாங்க, அந்த காலத்தில் பண்பாடோடு நடந்துக்கிட்டாங்க, அந்த காலத்தில் உணவு சாப்பிட்டாங்க. இந்த காலத்து பெண்களெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றாங்க, கிளப்புக்கு போகிறாங்க. உடம்புல மஞ்சளும் சந்தனமும் தான் அந்த காலத்தில் போட்டாங்க. உண்மையிலே பாராட்டு. அதற்கு எதிர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியிலேருந்து மருது தான் அதுக்கு சரியான ஆள். அதனால் மருது உங்கள் கரவலியோடு ட்ரிபிள் இ மருதை வரவேற்கிறேன். என்னை பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்த அன்னை தமிழையும் வணங்குகிறேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தி வைய வாழ்வுதனில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதர் என்னும் நிலைமையை மாற்றி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதியின் புதுமை பெண்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி என்னோட தோழி வந்து அருமையாக சொன்னாங்க, அந்த காலத்தில் பெண்கள் குழந்தையை தாலாட்டு பாடி தூங்க வச்சாங்க, கணவனுக்கு காலை மதியம் இரவுன்னு உணவு வழங்கினாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து குடும்பத்துக்கு செஞ்சாங்கன்னு அழகாக சொன்னாங்க. சரி செஞ்சீங்க, கடைசியில் அந்த பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க? பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க? சரி இவ்வளோ சொன்னீங்கல்ல, ஒரு கணவனுக்கு அவங்களோட மனைவி இப்படி சமைச்சு கொடுத்தாங்க, என்னங்க சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அத்தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதே இது ஒரு கணவன் இறந்துட்டா அந்த பெண்ணை என்ன சொன்னாங்க தெரியுமா? பட்ட மரம் என்பார்கள், பார்ப்பதற்கே ஐயுறுவார்கள், கெட்டவள் இவள் என்பார்கள், கேவலமாய் பேசி நிற்பார்கள், பொட்டு எல்லாம் எதற்கு என்பார்கள், பூவெல்லாம் எடுத்து போடும் என்பார்கள், சனியன் என்பார்கள், சாக்கடை என்பார்கள், சந்தியிலே பார்த்தால் சகலமும் நடக்காது என்பார்கள். ஏன் அதுக்கு முன்னாடி அந்த முகத்தை பார்த்து நீங்க ஒன்றும் செய்யலையா? ஒரு பெண் அவங்க கணவன் இழந்துட்டாலும் அந்த காலத்துல உடன்கட்டை ஏறணும்னு சொல்லி கொடிய பழக்கம் இருந்துச்சையா. இப்ப அப்படியா? கணவன் இழந்துட்டாலும் நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன், ஒரு ஆண் இல்லைன்னா என்ன, என்னால என் குடும்பத்தை நிர்வகிக்க முடியும்னு வாழ்றவங்க தான் இக்கால பெண்கள். மறுக்க முடியுமா அவங்களால? அது மட்டுமா? அக்கா சொன்னாங்க நாங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க, நதி போன்றவர்கள், மலர் போன்றவர்கள், நிலவு போன்றவர்கள்னு சொல்லி இப்படிதாங்க ஏமாத்தி வச்சிருக்காங்க. நம்ம அழகானவங்கன்னு சொல்லலாம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். தெய்வம்னு சொன்னா தண்டிக்க மாட்டோம், மன்னிச்சிருவோம். நிலவு போன்றவள்னு சொன்னா சுட மாட்டோம், சூரியன்னு சொன்னா தானே சுடுவீங்க, நிலவுன்னு சொன்னா தென்றல் காற்று தானே தருவீங்க. இப்படியே சொல்லி நம்மளெல்லாம் ஒரு தவறான செயலுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா இக்கால பெண்களோ
அடையாளம் கிடையாது. அறிவு தான் என்னோட அடையாளம், சமூகம் தான் என்னோட அடையாளம், சமூக சிந்தனைகள் தான் என்னோட அடையாளம் நிரூபிக்கவங்க தான் இந்த கால பெண்கள். அறிவும் மானமும் பெண்களுக்கு அழகு என்று அங்க அழகா சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை சொல்லுமா, ரொம்ப நல்லா. அது மட்டுமா, அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லி. ஏன் அப்படி வாழணும், எதுக்கு வாழணும்? அவன் என்ன செஞ்சாலும் நம்ம தாங்கிக்கிறதுக்கு என்ன, நம்ம என்ன சிலையா? அவன் என்ன செஞ்சாலும் தாங்கிக் கொள்வதற்கு நம்மளுக்கும் உணர்வுகள் உண்டு. இப்போ ரீசெண்டாக நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு திருமணம் நடக்கு, அதில் உட்கார்ந்துருக்க மணமகனுக்கு பெண்ணை பக்கத்தில் இருக்க மணப்பெண் பெண்ணா இல்லாட்டி குடும்பி போட்டிருக்க ஐயர் பெண்ணானே தெரியாத அளவுக்கு போதை. அந்த பெண் பார்த்தா இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பமும் தான் வருத்தப்படும் அப்படி சொல்லி எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் அப்படின்னா. அந்த காலமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஒரு மணமேடை போயிட்டுனா இவன் என்ன இப்படி மணமேடையை உதறிட்டு போறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அவளோ இந்த மணமேடை இல்லைன்னா என்ன, எனக்கு இன்னொரு மணமேடை இருக்கும், இவனை கட்டிட்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொடுத்த சீசனம் அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு அது இன்னும் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா, சமையல்காரங்கள்லாம் சமைச்சிட்டாங்களா, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறேன்டா, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும்னு தைரியமா இருக்க பெண்கள் தான் இக்கால பெண்கள். பொதுவாக போகும்போது ஒரு இடத்துல நடந்ததுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுது பாவம், எல்லாம் வழக்கம் போல அந்த பெண்ணை எல்லாம் கொண்டு வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த பையன் வந்து வழக்கம் போல பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு எப்பவுமே என்ன பண்ணுங்க, இந்த தங்கச்சிகள் எல்லாம் கூட இருக்க விடக்கூடாது. திடீர்னு அழகான பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, அழகுன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அழகுன்னா யாரையாவது இது போல அப்படின்றான். இந்த பொண்ணை பார்த்தவே அவன் பட்டுன்னு எனக்கு பொண்ணை பிடிக்கல, தங்கச்சி தான் பிடிச்சிட்டு. அந்த பொண்ணு சொல்லிச்சுது, எனக்கு பையனை பிடிக்கல, ஐயாவை தான் பிடிச்சிருக்கு, நீ இப்படி சொல்லுதா நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வர பெண்கள் அப்படிப்பட்ட துடுக்குத்தனம். வந்தியா பாத்தியா போ இல்ல, இங்க முன்னாடியெல்லாம் வீட்டுல போய் பார்ப்பாங்க, இப்பெல்லாம் நாங்கெல்லாம் அதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. பாக்குறியா அப்படியே கோயிலுக்கு வர்றது மாதிரி அந்த பக்கம் வா, அப்படி பாக்குற மாதிரி போ, அடுத்த நாள் வந்து சரியா சொல்லு. வீட்டுல வந்து உடனே பெண் வந்து அப்படியே ஒரு தாம்பளத்துல கொண்டு வந்து அப்படியே முன்னால அவருக்கு கொடுத்து இவரு ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு அப்படின்னு அதெல்லாம் இப்ப கிடையாது. அது மட்டுமா, அந்த காலத்துல மிகவும் கொடியமான விஷயம்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கும், பார்த்தா 8 வயசோ 10 வயசோ ஆயிருக்கும். அதுக்கு 30 வயசுல 40 வயசுல ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் செஞ்சு, அந்த சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும், அந்த மஞ்சள் கயிறுல அவ்வளோ பெரிய சுமையும் பாரமும் நம்ம கிட்ட அவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல பெண்களை போச்சுட்டா எதுக்குங்க ஒரு சின்ன குழந்தை கையில் அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கணும், நீங்களே சொல்லுங்க. அது மட்டுமா, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிஞ்சா போச்சு. இதெல்லாம் ரூம் போட்டு யோசித்து முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கேன். என்ன நாங்கள் சிரிச்சா என்ன உலகம் அழிஞ்சா பேர போகுது, புகையில அளவுக்கா எங்களுக்கு இருக்கு, நாங்கள் சிரிச்சா என்ன. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்ம திண்ணையில் வந்து தைரியமாக உட்கார முடியுமா, உட்கார முடியாது. ஒரு பொட்டை பிள்ளை 6 மணிக்கு மேலே வெளியே வந்து உட்கார்ந்துருக்க, உள்ளே போய் உட்காரு, நீ வெளியே வந்து உட்கார்ந்தா என்ன ஊர் என்ன சொல்லும். இப்போ உள்ள பெற்றோர்கள் அப்படியா, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், என் பிள்ளை அவளை பார்த்து கொள்வாள்னு சொல்றாங்க. ஓகே சார். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தோழி அழகா சொன்னாங்க, அந்த காலத்தில் நாங்கள் மேக்கப் போட மாட்டோம், மஞ்சள் மட்டும்தான் தேய்ப்போம், சந்தனம் மட்டும்தான் தேய்ப்போம், இப்போ இருக்கவங்க தான் ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் நிறைய திரவியங்கள் எல்லாமே யூஸ் பண்ண தான் செஞ்சாங்க. என்ன அது சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கல. இன்னொன்று சொன்னாங்க, நகை அணிகிறது தான் அழகு, ஆனால் இப்போ இருக்க பெண்களோ மேக்கப் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி. நகை அணிய வசதி இல்லாதவர்கள் அணியக்கூடாதா, என்ன நியாயம் இது, நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று சொன்னாங்க, இப்போ இருக்க பெண்கள்லாம் யாருக்கும் சொல்கிறது கேட்குறதில்ல, ஃபோனில் தாலாட்டு பாட்டு வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. எங்களுக்கான சுதந்திரம் எதுவென்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை கூண்டுக்குள்ளே பறக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்களோ காட்டுக்குள்ளே பறக்கணும்னு ஆசைப்படுறோம். எது தப்பு? காட்டோட எல்லை எதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த காட்டை தாண்டி நகரத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்கள் எல்லைக்குள்ளே மட்டும்தாங்க பறப்போம், எங்களை நம்புங்க. இக்கால பெண்கள் தான் போற்றப்படுகிறார்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி. அந்த பெண் வந்து தலைவரை வந்து காதல் பண்றது எதை வச்சு தெரியுமா, தலைமுடியில அழகாக வளர்த்துருக்கிறான், சில பூக்களை சூடி இருக்கிறான், அதுல வண்டு வந்திருக்குது, அதை பார்த்த உடனே அவளுக்கு ஆசை வந்துச்சுச்சா என்ன அழகா இருக்கு கார்குழல் அப்படின்னு. அதற்கு பிறகு போரின் காரணமாக இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு மட்டும் தலைமுடி வேண்டாம் பெண்ணுக்கு தலைமுடி வேணும் அப்படின்ட்டான். ஏன்னா அடிமைத்தனம்.
நீங்க இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, அதே மாதிரி தலைமுடி வச்சு நான் ஒரு பூவை வச்சுட்டு உங்க மத்தியில வந்து நின்றுட்டா, பக்கத்துல வந்து நான் வீட்டுல வச்சு என் மனைவிட்டு கேட்கணும், ஏமா நீ இன்னைக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் ரோஜா பூ வச்சுட்டு போறேன் அப்படின்னு. அவன் இது சிரிப்பாகவே நமக்கு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ற, பெண் அடிமைத்தனத்தை உருவாக்கி இருக்கிறான். சோ ரொம்ப அழகா மருது சொன்னா, மருது பாராட்டுமா, ரொம்ப அழகா சொன்னா. இப்போ இவ்வளவு கேட்டுட்டு இனி நாங்க விடுவோமா என்று சொல்வதற்காக லீலா அழகானவர்கள் வராங்க, பாப்போம் லீலா எப்படி இருக்கு. ஆனா நீ வாடி போடி, அவனை வாடா போடான்னு பெண் சொன்னாங்களா, உங்க பாட்டி சொன்னாங்களா? அது அவருக்கு வயதுக்கு குடிக்கிற மரியாதை. இப்போ இவங்க தான் சொன்னாங்க, அதாவது வயது வித்தியாசத்துல தான் திருமணம் இருக்கணும், நம்மளை விட மூத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். இப்ப அப்படி இல்ல, வயசான பெண்கள் இளைய பையங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படி போகுது. சரியா, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. அந்த கால பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த கால பெண்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்புறம் அந்த கால பெண்களுக்கு ஒரு சின்ன விஷயமா சொல்லுங்க. இந்த அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம் எல்லாம் இந்த காலத்து பெண்ணுக்கு குறைஞ்சிருக்கலாம். அது பெண்ணுக்கு மட்டுமா அல்லது ஆணுக்கு உண்டா? நடுவர் அவர்களே, இது நவீன கால பெண்கள், அதாவது அந்த கால பெண்கள், இந்த கால பெண்கள், ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது இல்ல. அவங்களுக்கு இப்போ அச்சம், மடம் எல்லாம், நாணம் எல்லாம் வேணுமா வேண்டாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு பெண்மைக்கு அது அழகு. சரி, அதனால அது இருக்கணும். சரி சரி. அந்த கால பெண்கள்ல மாமியார் மருமகளுக்கு சண்டே வராது. ஆனா இந்த கால பெண்கள் வீட்டுல மாமியாரே கிடையாது. அந்த கால பெண்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தன்னோட சின்ன புன்னகையால அதை கடந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கால பெண்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை பெரிய அளவுல பூதாகரமா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். அன்றைக்கு பெண்களுக்கு உலகம் தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா தன்னோட குடும்பம் தான் உலகமா இருந்துச்சு. ஆனா இந்த கால பெண்களுக்கு மொபைல் போன் தான் உலகமாவே இருந்துட்டு இருக்கு. அன்றைக்கு கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படின்னு எல்லாரையும் அனுசரிச்சு ஒற்றுமையா வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு ஆளுக்கு ஒரு தசையில அடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்களும் குடும்பம் நடத்துறோம்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும் நடுவர் அவர்களே, 30-40 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய குடும்பங்கள் ஏழையாக இருந்தார்கள், ஆனால் யாரும் கடன்காரர்களாக இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் கடன்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாடும் அப்படித்தானமா இருக்குது, நம்ம நாடு அப்படித்தானே இருக்கு. போல நாமளும் போறோம். நாடு இருக்கலாம் நடுவர் அவர்களே, ஆனா தன்னோட குடும்பத்தை அப்படி ஒரு பெண் வச்சிருக்க முடியாது. அது பெண் தான் வைக்கணுமா, ஆணுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ஏன்னா இப்போ இந்த காலத்துல பெண்களோட செலவுகள் தான் அதிகமா இருக்கு. அதையும் சொல்றேன். சரி. அன்றைக்கு 50 ரூபாய் வருமானம் இருந்ததுன்னா அதுல 5 ரூபாயை சிக்கனப்படுத்தி வச்சாங்க எங்க காலத்து பெண்கள். ஆனா இன்றைக்கு 50,000 சம்பாதிச்சா 60,000க்கு செலவிழுத்து வைக்காங்க. இதான் அவங்க குடும்பம் நடத்துற அழகா? உங்ககிட்ட தான் கேட்குறாங்க, இதான் குடும்பம் நடத்துகிற அழகான்னு உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. அன்னைக்கு கட்டின பூ வாங்கினா விலை அதிகம்னு சொல்லி பூ வாங்கி கட்டி வச்சாங்க அந்த கால பெண்கள். ஒரு கத்தரிக்காய், தக்காளி வாங்கினா கூட அவ்வளவு செக் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. ஆனால் இந்த கால பெண்கள் ஆன்லைனில் பார்க்க வேண்டியதான், 5000 ரூபாய்க்கு ஆர்டர் போட வேண்டியதான், 2000 ரூபாய்க்கு ஆர்டர் போட வேண்டியதான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இது நான் நினைச்ச பொருள் மாதிரி இல்லையே, என் சைஸுக்கு இது சரியில்லையே, என் கலருக்கு இது சரியில்லையே அப்படின்னு இப்போ இந்த காலத்து பெண்கள். அப்பா அப்பமெல்லாம் பார்த்து வாங்கினாங்க, இப்ப பார்க்காமலே வாங்கிட்டு வருத்தப்படுறாங்க மொபைல் போன்ல. அப்பா. மகுடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்றாரு, நம் தாய்மார்களின் பெருமையெல்லாம் நம்மை பெற்று வளர்த்ததில் இல்லை, தந்தைமார்களை பொறுத்து கொண்டு வாழ்ந்ததில் தான் இருந்தது. அன்றைக்குள்ள பெண்கள் தெருல யாராவது அந்நியர்கள் நடமாட்ட இருந்ததுன்னா தான் கணவன்கிட்டையோ இல்லை அம்மா அப்பாட்டையோ இப்படி யாரோ வாராங்கங்க போகிறாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள் எவனாவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணட்டுமே, ஏதாவது வீடியோன்னு மிரட்டட்டுமே, பயந்து வீட்டிலே இருந்துடுறாங்க. ஒரு சில பெண்கள் வேணா எதிர்த்து வரலாம், ஆனால் எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. நடுவர் அந்த காலத்து பெண்கள் எதிர்த்து நின்னாங்களா? அவங்க கணவர்மார்கிட்டையும் அவங்க அம்மா அப்பாட்டையும் தைரியமா தூண்டி சொன்னாங்க. ஆனால் இந்த கால பெண்கள்கிட்ட அம்மா அப்பாட்ட சொல்ற தைரியம் இல்லை. ஒரு நிமிஷம். அன்றைய பெண்கள் சுயநலத்தை தொலைத்துவிட்டு குடும்ப நலத்திற்காக பாடுபட்டார்கள். அது அடிமைத்தனம் கிடையாது, குடும்பத்திற்காக விட்டு கொடுத்தது. என் கணவன் என் மாமியார் சொல்கிறார், நான் கேட்கிறேன், அது பேர் அடிமைத்தனம் கிடையாது, அது நான் அந்த குடும்பத்துக்கு அடிபணிஞ்சு வாழ்றேன்னு அர்த்தம். கவிக்கோ ஒரு கவிதை சொல்றாரு, சிறகை மடக்காத எந்த பறவையும் கூட்டுக்குள் நுழைய முடியாது என்று. அன்றைக்கு பெண்கள் தாங்கள் இருட்டுக்குள் இருந்தாலும் தன் குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் சுடராக இருந்தார்கள். அந்த கால பெண்கள் பெரியோர் சொல்படி கேட்டு திருமணம் முடிச்சாங்க.
அப்படி முடிக்கப்பே தான் அவங்க 20ல் ஒரு திருமணம், 60 வயதில் சஷ்டி பூர்த்தி, 80 வயதில் சதாபிஷேகம் என 3 சடங்குகளும் கழித்து மகன், மகள், பேரன், பேத்தி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி என பல தலைமுறைகளை பார்த்த பெருமை அந்த கால பெண்களையே சாரும். ஆனால் இந்த கால பெண்கள் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ போய் டிவோர்ஸ்ன்னு போய் நிற்கிறாங்க ஒரு சில பெண்கள். எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நவீன காலத்திலும் போற்றப்படுவது முற்கால பெண்களே என்று தீர்ப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. அவங்களுக்கு நல்ல கரவொலி எழுப்பி அவங்களுக்கு நம்ம வாழ்த்த சொல்லிடுவோமே. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப தன்னுடைய கருத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பெண்கள் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க பாருங்கள், தெருவில் ஒருத்தன் நடமாடினா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து பெண்கள் புருஷா தெருவில் ஒருத்தன் நடமாடுறான் அப்படின்னு புருஷனை பார்த்து தான் சொல்லுவாங்க. இந்த காலத்து பெண்கள் அப்படி நடந்தாட்டா வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்துருவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சமூகத்தில் எப்படி அந்த காலத்து பெண்கள் இருந்தாங்க, பாட்டியெல்லாம் எப்படி தாத்தாவை மதித்து நடந்தாங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க நாதாம்பாங்க, அதுக்கு அடுத்தது சொல்லுவாங்க அத்தான் அத்தான்பாங்க, அதுக்கு அடுத்தது என்னங்க அப்படிம்பாங்க. நீங்கள் இதே இது பாட்டிகிட்ட கேளுங்க. எங்கள் தாத்தா வீட்டில் வந்து எங்கள் பாட்டிகிட்ட அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் சந்தைக்கு போயிருக்காரு, சரியாக 2 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு. அடுத்தால அம்மாட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் அப்பா எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் அவர் வெளியே போயிருக்கிறாரு, ஒரு 2லேருந்து 2:30க்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் கேளுங்க, அது எங்கே போயிருக்கோ எப்போ வருமோ. இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றம். அதில் பாருங்கள், எல்லா பசங்களும் உண்மையிலேயே சொல்கிறேன், ஐடியில் இருக்கக்கூடிய பசங்களையும் பிள்ளைகளையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஒரு விதத்தில் என்ன தெரியுமா, அதிகமான பேர் தாய் தகப்பனோட வாழலை, ஆனால் அந்த பசங்க பிள்ளைகளை எவ்வளோ அழகாக கவனிக்கிறான் தெரியுமா. சில நேரம் அப்படியே எடுத்து வச்சு பிள்ளைகளை அவங்கள எல்லா பையங்களுக்குன்னே இப்போது அந்த குழந்தைய வைக்கிறதுக்குன்னு ஒரு இதை உருவாக்கிட்டேன். பையங்க தான் குழந்தைகளை வயிற்றில் சுமந்துட்டு போகிறாங்களே தவிர பிள்ளைகள் சமைக்கலாமா. ஐடியில் இருக்கக்கூடியவங்க ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் சமையல் இப்படியெல்லாம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமானது அந்த காலத்தில் உள்ளவர்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மாற்று சொல்வதற்காக தமிழ்ச்செல்வி தயாராக இருக்கிறாங்க. அப்போவே வாருங்க, நான் நிறைய வச்சுருக்கிறேன், வாருங்க தமிழ்ச்செல்வி வந்து பேசுங்க. உங்கள் கரவலியோடு தமிழ்ச்செல்வி அழைப்போம். ஆமாம் நடுவர்களே, அங்கே தோழி அவர்கள் சொன்னாங்க நாங்களும் கஷ்டப்பட்டு ஒரு சிலர் படித்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அரச குடும்பத்தில் இருந்த பெண்கள் தானங்க படித்தாங்க. அரச அடித்தட்டு மக்கள் பெண்கள் யாராவது படிச்சாங்களா? இல்ல படிக்கவே இல்லை. படிக்கல நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க. ஆனா இப்போ இங்க பாருங்க, இந்த அரங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரிய வேண்டாமா நாங்க எவ்வளவு முன்னேறி தற்கால பெண்கள் வந்திருக்கோம் சொல்லிட்டு. இவ்வளவு பேர் படிக்க வந்திருக்கீங்களே, அதுவே போதுமே, இதுக்கு மேல என்ன வேணும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். கல்வி பெறுதல் தாங்க பெண்களுக்கு அழகு. செல்வத்தை காட்டிலும் நிகழ்த்த புகழுடையது எது தெரியுமா நடுவர் அவர்களே? ஒருத்தர் படிக்கிற கல்வி தான் அழகு. ஆனால் அந்த காலத்தில் அழகு அழகுன்னு எங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர யாராவது பெண்களை படிக்க வச்சாங்களா நடுவர் அவர்களே? இல்லை, படிக்கவே வைக்கல. அடுப்புதுற பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன காலம் தானே அந்த காலம். ஆனால் இப்போ பாருங்க, எல்லாரும் படித்து முன்னேறி சாதனை பண்ணிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் சொன்ன மாதிரி பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று கூறியிருக்கிறார் நடுவர்களே. இப்போ நாங்கள் பட்டங்கள் மட்டும் படிக்கிற நடுவர் அவர்களே, சட்டங்களும் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நடுவர்களே. அந்த காலத்துல ஆண்களை எதை வச்சு மதிப்பிட்டாங்க தெரியுமா? அறிவை வச்சு. ஆனா பெண்களை அழக வச்சுதான் சொன்னாங்க. யாராவது இந்த பொண்ணு படிச்சிருக்காப்பா, அறிவான ஆளு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா நடுவர்களே? அரசர்களாம் கல்யாணம் பண்ணாங்க நடுவர்களே. இந்த பொண்ணு நம்ம நாட்டை காப்பாத்திடுவா, நம்ம அரசியல் பார்த்துப்பான்னு சொல்லி நடுவர்களே கல்யாணம் பண்ணாங்க. சரி, சுயவரம்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? ஆமா நடுவர்களே. அது யார் தேர்ந்தெடுத்தா? இளவரசிகள் தான் நடுவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப ஆண்கள் எல்லாரும் வந்து வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பெண் வந்து எனக்கு யார் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடவர்களை தேர்ந்தெடுக்க உரிமை அவளுக்கு இருந்தே. அது பெரிய விஷயம்ல, பெரிய விஷயம் தான் நடுவர் அவர்களே. ஆனா அந்த அரசன் தேர்ந்தெடுக்கிறான் இல்லவா, சுயம்பரத்துக்கு போறான் இல்லையா, அவன் எப்படி போறான்? எல்லா சுயம்பரத்துக்கும் ஒரு அரசன் பெயர்வாங்களா நடுவர் அவர்களே? போக மாட்டான். எந்த பெண்ணு எந்த நாட்டோட இளவரசி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா பேசுறாங்க, அருமையா பேசுறாங்க நடுவர் அவர்களே. அந்த அரசன் இதான் பட்டி பண்றோம்.
அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறா, ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த அரசன் அவளை தேர்ந்தெடுத்து தான் நடுவர் அவர்களே அந்த இடத்துக்கே வந்திருக்கான். அருமை. இப்போ இந்த காலத்துல இப்போ எடுத்துக்கோங்க நடுவர்களே, இப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம நெல்லையே எடுத்துக்கோங்க, நம்ம தென்னகத்தோட ஆக்ஸ்போர்டுன்னு சொல்றாங்க. நம்ம திருநெல்வேலியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 உமன்ஸ் காலேஜ் இருக்கு நடுவர் அவர்களே, 2 கோயட் காலேஜ் இருக்கு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு படிச்சு வளர்ந்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலியிலேயே 5 உமன்ஸ் காலேஜ் இருக்குன்னா அப்ப படிச்சு எந்த அளவுக்கு நாங்க முன்னேறி வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. அருமை அருமை அருமை. பள்ளிவாசல் அறியா பேதையாய் இருந்தவள் இன்று பல பாட புத்தகத்தில் தவிர்க்க முடியாத பாடமாய் இருக்கிறாள் நடுவர் அவர்களே. இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் ஊக்கத்தொகை எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. எதை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? சும்மா கொடுத்துருவாங்களா நடுவர் அவர்களே? எங்களோட ஆர்வம் படிப்புல எங்களோட முன்னேற்றத்தை பார்த்தா நடுவர் அவர்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருமை 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 அருமை. இன்னும் ஒரு நிமிஷம். பொட்டக்கோழி கூவி பொழுதா விடிய போகுது அப்படிங்கிற காலெல்லாம் போய் இன்னைக்கு நாங்கள் எல்லா துறையிலையும் சாதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? பெண் சத்தமாக பேசக்கூடாது, வெளியே வரவே கூடாது, அவள் பெண்ணை ஒரு அடிமையின் சின்னமாக தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஒலிம்பிக்கில் போய் சாதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் நடுவர் அவர்களே. நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம மேரிகோம், சாய்னா நெய்வால் இவங்க எடுத்துக்கலாம் நடுவர் அவர்களே. பெண்கள் வந்துட்டு குடும்பத்தை மட்டும்தான் நடுவர்களே அந்த காலத்துல நிர்வகிச்சாங்க. மேரிகோம் சாய்ரா எல்லாத்தையும் சொல்றதை விட ஒரு தமிழ் செல்வி இங்க வந்து பேசுறாள், இது சாதனை இல்லையா? சாதனை நடுவர்களே, பெரிய சாதனை. ஏன் அவங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நானும் சாதனை பெண் தான் நடுவர்களே. இப்போ அவங்க குடும்பத்தை தான் நிர்வகிச்சாங்க. ஆனா இப்போ நம்ம நாட்டோட நிதி அமைச்சர் யாரு நடுவர் அவர்களே? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெண் தானே. இப்போ அந்த காலத்துல குடும்பத்தை மட்டும்தான் பெண்கள் நிர்வகிச்சாங்க. ஆனா இப்போ நாட்டையே நாங்க நிர்வகிக்கோம். அப்ப நாங்க எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. நாட்டோட முதல் குடிமகன் இருந்த காலம் போய் இப்போ நாட்டோட முதல் குடிமகள் நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் பெண் தானே நடுவர் அவர்களே. காலையில பேசும்போது சார் சொன்னாங்க, பெண்களால தான் நாட்டோட ஜிடிபி உற்பத்தியில் அதிகமாயிருக்கு அப்படின்ட்டு. என் தோழி அருமையா சொன்னாங்க. நல்லா செலவு பண்றாங்க, அவங்க பாட்டில் உட்காந்துக்கிட்டு போனை தட்டிக்கிட்டு. போன்ல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நடுவர்களே. தீய சுட்டா எங்களுக்கு சுடுன்னு தெரியும், அதனால நாங்க எந்த விதத்திலயுமே அது தொட மாட்டோம். எங்களுக்கு எது தேவையா இருக்கோ அதை மட்டும் தான் நடுவர்களை நாங்க எடுத்துக்கிடுவோம். சூப்பர் சூப்பர். 43% இல்ல அப்பவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது வேணாலும் புருஷன்ட்ட கேட்கணும், இல்ல மாமனார்ட்ட கேட்கணும், இல்ல அப்பாட்ட கேட்கணும். இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு வேண்டியது, நீங்க ஐடியில் இருக்கிறீங்க, டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, வந்துகிட்டே இருக்குது எல்லாமே. எவ்வளவு அருமையான விஷயம். ஆமா நடுவர் அவர்களே, நான் எங்களுக்கு தேவையானதை நாங்களே பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான் நடுவர் அவர்களே. இதுல எங்க நாங்க வீணா செலவு பண்றோம் நடுவர் அவர்களே. 43% இந்தியா உற்பத்தியில பெண்களோட பங்கு இருக்கு நடுவர் அவர்களே. அதுல 50% நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்கு இருக்கு நடுவர் அவர்களே. இவ்வளவு பண்றோம், இதுல எங்களாலதான் குடும்பத்துல செலவு வருதான். நாங்க போன்ல சும்மா உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்கோமா? அப்படி என்னத்தை நாங்க தட்டிட்டோம்? என்னத்தை வீணா செலவு அவ்வளவு வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம், அப்படிதானே? நாங்க என்ன வீணாவா செலவு பண்ணிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. சரியம்மா, கடைசியா சொல்லிக்கிற நடுவர்களே, இன்று எல்லா திசைகளிலும் திசை காட்டியாய் திகழ்கிறாள் ஒரு பெண். திரியட்டும் தீச்சுடராய் எரியட்டும், பல தேசியம் கடந்து இவள் சுதேசியம் வெல்லட்டும். தொலைந்தவள் இன்று தலை நிமிர்ந்து புதி தடயம் பதிக்கிறாள். தடம் பதிக்கட்டும் புதுப்பிக்கட்டும். விதி என்று அழுது நொந்து போன அவள் வீரநடை போட்டு இன்று வீதி எங்கும் வீரநடை போடுகிறாள். கட்டுப்பாட்டுக்குள் களை இழந்த அவள் இன்று காட்டாற்று வெள்ளமாய் கடை உழந்து வருகிறாள். இனி பிறக்கும் ஒவ்வொரு சிசுவும் ஒவ்வொரு கருவும் நிச்சயம் பெண்ணாய் பிறப்பதில் நிச்சயமாக பெருமை கொள்ளும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை நடுவர்களே. வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை. தமிழ்ச்செல்வி, முத்தமிழ்ச்செல்வி ரொம்ப அழகாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பேசுகிறதெல்லாம் நம்ம தோழிகள், அதனால் அவர்களை கொஞ்சம் நம்ம கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துகிறதும், இடையில நம்ம பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு பேசுவதற்கு நல்லா இருக்கும். அருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவ்வளவு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்தமிழ்ச்செல்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவங்க அணியில் கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் லட்சணம் சந்தியா. அதனால் லட்சணம் வந்து பேச போகிறாங்க. வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போறேன்னு நான் உடுத்திருக்க ஆடையை பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கால பெண்கள் தான் நாகரிகத்துல போற்றப்படுகிறாங்கங்கிற ஒரு தலைப்புல தான் நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உடைய மேலை நாட்டில் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க, மாடர்ன் உடைன்னு. அவங்களுக்கு இது மாடர்ன் உடை, ஆனா நம்மளோட பாரம்பரியத்துல இதுதான் பாரம்பரிய உடை. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. சரி. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க என்னுடைய தோழி சந்தியால் தாவணியை பத்தி பேசும்போது உங்களுடைய ஐன்ஸ்டீன் யூனிஃபார்மும் ஜீன்ஸா தான் இருக்குன்னு. அதை எங்களோட ஐன்ஸ்டீன் மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும். நீங்க எதுக்கு யூனிஃபார்மை ஜீன்ஸா கொடுத்தீங்க, தாவணியா கொடுத்துருக்கலாமே வேணா நீங்க கேட்டு பாருங்க. நடுவர் அவர்களே, உறவு முறையை பற்றி என் தோழி சந்தியா அவர்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தை, இந்த காலத்தில் ஒரு குழந்தை, ஆனால் அந்த காலத்தில் 10 குழந்தை அப்படின்னு. காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு தான். அந்த காலத்தில் ஒரு குழந்தையோ 10 குழந்தையோ எல்லாருக்குமே உறவு முறையை சொல்லி கொடுத்து எல்லா மனிதர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை கற்று கொடுத்தாங்க. இந்த காலத்துல அப்படி உறவு முறை சொல்லி கொடுக்கறது இல்லையா? எங்க சொல்லி கொடுக்குறாங்க? எங்க உறவு முறை சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைய கடத்திட்டு போயிருவேன்னு நினைக்கிறாங்க. அப்பா, அப்போ பெரியம்மா சின்னம்மாவை எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? அது வழி வழியா வந்த உறவு. இதுவே முன்னாடி உள்ள காலத்துல தெருவில் உள்ளவங்களையும் மாமா அத்தைன்னு சொன்னோம். ஆனா இந்த காலத்துல அப்படி சொல்லலையே யாரையுமே. மேக்ஸிமம் மினிமம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் தான் பெரியம்மா, மினிமம் தான் சின்னம்மா, அவ்வளோதான். ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க. நடுவர் அவர்களே, எதிரணி தோழி சொன்னாங்க எங்களை கூட்டுக்குள்ள பறக்க வைக்க கூட, எங்களை நீங்க கூட்டுக்குள்ள பறக்க வைக்கிறீங்க, ஆனா நாங்க காட்டுக்குள்ள தான் பறக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி அவங்க அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நான் காட்டுக்குள்ள தான் பறக்கணும், கூட்டுக்குள்ள பறக்க எனக்கு பிடிக்காதுன்னு அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா இப்போ இவங்களால காட்டுக்குள்ள பறக்க முடியுமா? பறக்க முடியுமா உங்களால? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்க அம்மா தான் அப்படி. சந்தியா சூப்பர், பேசுங்க. ஐயா நடுவர் அவர்களே, படிப்பு அந்த காலத்துல யாரு படிச்சா அரசிய தவறன்னு கேக்குறாங்களே, அவ்வை அரசியா? எனக்கு தெரியல. காக்கை பாடினியர் அரசியா? அவங்களும் அரசி இல்லையே, அவங்க ஒரு புலவர், அவங்க ஒரு பெண்கள். அந்த காலத்துல அரசிகள் மட்டும் படிக்கல, எல்லாருமே படிக்க தான் செஞ்சாங்க. சூப்பர் 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 சூப்பர். நடுவர் அவர்களே, இவங்க ஊக்கத்தொகைன்னு சொன்னாங்களே, அந்த காலத்துல ஊக்கத்தொகை கூட இல்லாம பல பெண்கள் படிச்சு முன்னேறி இருக்காங்க. படிச்சு முன்னேறினாங்களா? எப்போ? நீங்க எந்த காலத்தை சொல்றீங்க? எடுத்துக்காட்டா நான் ஒரு பெண்மணியை இப்போ அவங்க மதிவதனி கேட்டாங்கல்ல, இங்க எத்தனை பேருக்கு பாட்டி படிச்சிருந்தாங்க அப்படின்னு, அதுல ஒருத்தர் தானே கையை தூக்குனாங்க. அந்த ஒருத்தரும் தூக்குனாங்களா இல்லையா? இவங்க சொல்றது அந்த காலத்துல யாருமே படிக்கல அப்படிங்கிற ஒரு இது. பட்டிமன்றம் ரொம்ப அழகா சொல்றாங்க. வெரி குட். சொல்லுங்க. சரி, அவங்க சொன்னதுக்கு நான் சிம்பிளா ஒருத்தவங்கள மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. அந்த காலத்துல முத்துலட்சுமி அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் இந்தியாவிலேயே ஒரு முதல் பெண் மருத்துவ ஆராய்ச்சியாளர். அன்னைக்கு அவங்க படிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு யாராவது பெண்கள், இப்போ உள்ள பெண்கள் மருத்துவத்துறையில கால் எடுத்து வைக்க முடிஞ்சிருக்குமா? அன்னைக்கு அவங்க மருத்துவத்துறையில கால் எடுத்து வச்சு பெண்களுக்கும் மருத்துவத்துறையில ஒரு வாய்ப்பு உண்டு, பெண்களும் மருத்துவத்துறையில படிக்கலாம்னு சொன்னனால தானே இப்போ உள்ள பெண்கள் கோட்டெல்லாம் போட்டு ஐஎம்ஏ டாக்டர்னு சுத்திட்டு அலையறீங்க. சூப்பர் சூப்பர், அருமை 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 அருமை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அப்பா இருமுவாராம், அப்புறம் செருமுவாராம். அப்படிதான் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது உண்மைதான் நடுவர் அவர்களே. அப்பாவுக்கும் அம்மாவும் ஒரு அந்யோன்யமா அன்பா இருந்தாங்க. அதனால அதிக காலம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆணும் பெண்ணும், சாரி நடுவர்களே, ஆணும் பெண்ணும் சொன்னா யாருக்கும் தெரியாது. லவ்வர்ஸ் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த லவ்வர்ஸ் 24 மணி நேரம் பேசிட்டே தான் இருக்காங்க. அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. சரி, அது நமக்கு தேவையில்லை, என்னமோ பேசிட்டு போறாங்க. அந்த லவ்வர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி சேர்ந்திருந்தா பரவாயில்ல, 6 மாசத்துலயே டிவோர்ஸ்னு இருக்கிறாங்க. ஏடா பேச வேண்டியதெல்லாம் முதல்ல பேசினா அப்புறம் எப்படி பேச முடியும்? அது அவங்ககிட்ட கேளுங்க நடுவர்களே. அவங்ககிட்ட கேட்கணும். ஒரு 2 பேரை கூட்டிட்டு வாங்க, நான் கேக்குறேன். என்ன ஆனா பக்கத்துல 3 பேர் நிக்காங்க, கேட்டுக்கிடுங்க. இவங்ககிட்ட கேட்கலாம். சரி சரி, பெண்கள் தானே. சரி சரி சரி. சந்தியா, நல்ல வாதம் வைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அம்மாக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் தான் குடும்ப ரீதியாவும் சரிதான், இவங்க சொன்ன மாதிரி தான் கணவன் ரீதியாவும் சரிதான், அந்த கால பெண்கள் அதெல்லாம் சமாளிச்சு தான் குழந்தைய வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படி வளர்த்தனாலதான் இன்னைக்கு இவங்க பாட்டி பூட்டி எல்லாருமே இருக்காங்க. அப்பா, அப்படி இல்லாம இருந்திருந்தா இப்ப இன்னைக்கு இவங்களால இருக்க முடியாது. கண்டிப்பா
நிச்சயமா அவங்க எல்லாம் வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷம். ஆனா இந்த காலத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா அடுத்த நொடியே கோர்ட் வாசல் தான். எடுத்த உடனே கோட்டு தான். ஒரு தாலிக்கு மட்டும் ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். அந்த கால பெண்கள் வந்து தாலியை கழுத்துல அவ்வளவு பத்திரமா போட்டு பாதுகாத்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. அலைப்பாயுதை பட சாலினி மாதிரி தாலியை கழுத்தி ஆங்கர்ல போட்டுறது. எனக்கு புரியல நடுவர் அவர்களே. அந்த கணவன் வந்து சாலினியாவது ஹேங்கர்ல போட்டாங்க. நான் ஒரு 2-3 நாளா எங்க வீட்டம்மா கழுத்துல சாலி இல்ல. ஏமா எங்க அப்படின்னு கேட்டா அது எங்க போட்டோம்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நாளா நானும் தேடிட்டு இருக்கேன், நீங்களும் கூட சேர்ந்து தேடுங்கிற. இப்போ உள்ள பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆனா அப்பா அப்படி இல்லையே. தாலிக்கு என்ன ஒரு சின்னது நேர்ந்தாலும் ஐயோ என் கணவனுக்கு ஏதாவது நேர்ந்துடுமோன்னு அவ்வளோ பயந்தாங்க. இப்போ கேட்டா நான் எங்களோட சுதந்திரம் சொல்றாங்க. சுதந்திரம் என்பது நம்மளை அடிமைப்படுத்துவதிலிருந்து வெளிவருவதே தவிர நம்மளை அடையாளப்படுத்துவதிலிருந்து வெளிவருவதல்ல. சூப்பர் 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 சூப்பர். அன்னைக்கு பெண்களை பார்த்து சுண்ணாம்பு எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அவ எவ்வளவு சிக்கனமா இருக்காங்கறத பாக்கிறதுக்கு. இந்த காலத்துல அப்படி இல்ல. இஎம்ஐ கட்டுறத கூட பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இஎம்ஐனா என்ன நடுவர் அவர்களே? இஎம்ஐயா? இஎம்ஐ என்னது? கடன் வாங்கி அதுக்கு ஒவ்வொரு மாசமும் கட்டுறது. அது பெருமையா நான் இஎம்ஐல டிவி வாங்கிட்டேன், போன் வாங்கிட்டேன், ஐபோன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அலையிறது. அந்த இஎம்ஐ கட்டுறது புருஷன் கட்டுறானா அவ கட்டுறாளா? புருஷன் தான். இழுச்சவாய் அவன் தானே. இழுச்சவாய் அவன். சரி ரொம்ப சந்தோஷம். சந்தியா போடுன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம். கடைசியா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு சின்ன பண்டமா இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல எங்க ஹாஸ்டலே எடுத்துடுங்க. முன்னாடி ஒரு ரூம்ல பண்டம் இருக்கும், ரூம் அடைச்சு போட்டுட்டு திம்பாளுங்க. இதை நினைச்சு பாருங்க. இந்த காலத்துல பகிர்ந்து கொடுக்க கூடாதுங்கிற ஒரு சுய நாகரிகம் அவங்களே வச்சிருக்காங்க. சந்தியா உங்க வீட்டுல தீபாவளிக்கு இதுவா நடக்கு? நான் எங்க வீட்டுல சொல்லல, ஹாஸ்டல்ல சொல்றீங்களோ? அவங்க வீட்டுல சொல்ல நடக்கவே இல்லை. அது ஹாஸ்டல் அம்மா. நடுவர் அவர்களே, ஒரு மீன் குழம்பு மட்டும் சொல்றேன். உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வந்து கையால சோம்பேறி பார்க்காம அரைச்சி தந்த மீன் குழம்பை நீங்க தின்னுட்டு எப்படி பாடுனீங்க? நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன மயக்குதையா. இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்க மேல இருக்கிற டென்ஷன்ல உங்களை சேர்த்து அரைக்கிற மாதிரி மிக்சில போட்டு அரைச்சிட்டு இருக்காங்களே, அந்த மீன் குழம்புக்கு நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்ப அந்த பாட்டு கிடையாது, அது அந்த காலத்து பாட்டு. இந்த காலத்து பாட்டுல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா மீன் குழம்பு நல்லா தான் வைக்கிறா. ஏன்னா இப்ப சமையல் இல்லம்மா அவர்களே, உங்க வீட்டை மட்டும் எடுக்க கூடாது, மத்த வீட்டையே எடுத்து பாருங்க. ஏன்னா இப்ப யூடியூப்ப போட்டா 15 சமையல் சொல்றான். இந்த சமையல் அந்த சமையல் அந்த சமையல். ஐயா ஆறுமுக சமையல்னு ஒன்று போடுறான். சோபா இதெல்லாம் எனக்கு படிச்சு தந்துட்டாங்க. அதனால மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது. சொல்லுங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல தலவாழை இலை விரிச்சு அறுசுவையோட ஆரோக்கியமான உணவு போடுவாங்க. இந்த காலத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற உணவு தானே போடுறாங்க. இதுல எங்க ஆரோக்கியம் இருக்கு? ஆஸ்பத்திரி தானே இருக்கு. நிச்சயமா. உங்க ஹாஸ்டல்ல உணவு நல்லா இருக்குமா? அதை ஏன் கேக்குறீங்க? அதை பார்த்துக்கிடலாம். சரி நடுவர் அவர்களே, லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெளிநாட்டு மக்கள் முதற்கொண்டு இப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை தான் பின்பற்றுறாங்க. ஆனா இப்போ உள்ள பெண்கள் பின்பற்றுறது கிடையாது. கேட்டா ஃபேஷன்னு சொல்றாங்க. ஓ ஆமா, ஃபேஷன் தானே இப்போ போக வேண்டியது இருக்கு. அப்படியே அவங்க வெளிநாட்டு மக்கள் பின்பற்றின பாரம்பரியம் கூட அந்த கால பெண்கள் பயன்படுத்தின பாரம்பரியம் தான். அதனால எப்பவுமே அந்த காலத்து மக்கள் தான் நாகரிகத்துல போற்றப்படுகிறாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் 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 சூப்பர். சந்தியா பேசுனது எல்லாமே ரொம்ப அருமையான விஷயம். பெண்ணை பார்க்க போகும்போதும் எப்படி அந்த காலத்தில் சேமித்து வச்சாங்க, எப்படி பெண் தனியாக ஒழுக்கத்தை பாதுகாத்தாங்க, எப்படி பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உணவை சமைச்சாங்க, அப்போவெல்லாம் மீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வேற பாடினாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு நவநாகரிக உலக தொடக்கத்தில் தான் அந்த பெண்ணை பார்க்குற படலம் தொடங்கிச்சு. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊரில் தண்ணி எடுக்க போகும்போது தண்ணி எடுக்கிறத வச்சே பொண்ணை பார்த்துருவாங்க. 4 பிள்ளைங்க தண்ணி எடுக்க போச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த குடத்தில் தண்ணியை ஊற்றி நிறச்சி 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 அதிலே ஊற்றிட்டே இருந்தான்னா இந்த பிள்ளை செலவாளி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஒரு குடத்தில் நிறச்சிட்டு அடுத்த 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 குடத்துக்கு ஊற்றுனாங்க அப்படின்னா 4 பேருக்கு கொடுத்து வாழ்கிற பிள்ளை அப்படிம்பாங்களாம்.
ஒரு குடத்தை நிறச்சி அடுத்த குடத்தை நிறச்சிட்டு மீதியை கீழே விட்டா இவ 2 பேரும் கொடுப்பா, மற்றதை கீழே விட்டுருவா அப்படிம்பாங்களாம். இப்படி குடத்தை வச்சே பெண்ணை பார்க்குற சமூகம் இருந்தது. அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் எங்களிடம் இருந்ததுன்னு சொல்லி சந்தியா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக பேசினாங்க. சந்தியாவுக்கு பாராட்டுக்கள். கடைசியாக பட்டிமன்றத்தினுடைய இறுதியாக சத்யா கடைசியாக பட்டிமன்றத்தினுடைய இறுதியாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதற்காக தங்க ஆபரணத்தை அன்போடு கூப்பிட்றேன். அவங்க இப்போ வந்து வெளுன்னு வெளுக்க போகிறாங்க. பார்ப்போம் என்ன பேசுகிறாங்க. வீறு கொண்டு வெவ்வேறு துறைகளில் வெற்றி வாகை சூட காத்து கொண்டிருக்கும் இக்கால பெண்கள் அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, முதல்ல சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆண்களுக்கு தான் அடிபணிஞ்சிருப்போம். நாங்கள் ஒரு தெருவில் யாராவது புதுசாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், உடனே இவங்கெல்லாம் எதுவும் கேட்ட மாட்டாங்களாம். உடனே வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு மாமா அங்கே ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆந்திக்கிட்டு இருக்காங்க மாமா, அது என்னன்னு வந்து பாருங்க மாமா, இப்படி தான் சொல்லுவாங்களாம். அது ஏன் இப்போ உள்ள பெண்களை பாருங்க, யாராவது ஒருத்தர் பின்னாடி வரனா ஒரு திரும்பி என்ன ஒரு வார்த்தை போதும் நடுவர்களே, அதுலயே ஓடிடுவான். அதுலயே போயிடுவான். இவ்வளவு தைரியம் வேணுமா இல்லையா? அது இக்கால பெண்கள்ட்ட தானே கிடைக்கும். சும்மா குடும்பத்தை காப்பாத்துறாங்க. கோடு போட்டோம் ரோடு எவ்வளோ தூரத்து போட்டிய பாதியிலே நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன அடிமைத்து வந்தான். எங்கேயாவது படிக்க வெளியே அனுப்புனாங்களா? இதில் வேற டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார வேற அவங்க வேற இடையில எடுத்துக்கிட்டாங்க. அக்கால பெண்களுக்கு அவங்க ஒரு இக்கால பெண். அவங்க அடக்குமுறையெல்லாம் ஆண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்த பெண்கள் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து ஒரு இவங்க சொன்ன அரசரவை காலத்துக்குலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளை மாதிரி பெண்களை உருவாக்குன இக்கால பெண் அவங்க. அதையும் அவங்க அக்கால பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த காலத்தில் ஆட்கள் கம்மியா இருந்ததோ அது வேற தெரியல நடுவர்களே. அருமை. இதுல வேற பாருங்க, நான் வேணா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டை வச்சு என்ன செய்ய முடியும்? நான் கண்ணு முன்னாடி 700 எடுத்துக்காட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியலையா? 500 காட்டுவாங்களே. சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது பாருங்க, இந்த 3 பேரும் ஹாஸ்டல் நினைக்கிறேன் பக்கத்துல கொண்டு போய் அந்த பஸ் கிட்ட விடணும். எங்க காலேஜ் பஸ் வரும் பாத்துக்காங்க, 1ஆம் நம்பர் சீட்ல இருந்து லாஸ்ட் ரோக்கு 2 சீட்டுக்கு முன்ன வரைக்கும் பார்க்கணும். பூரா பொம்பளை புள்ளிய நடுவர் அவர்களே. சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகழகா படிக்கிறதுக்கு பொறியியல், இளநிலை, அது அறிவியல், இல்லாம கணிதம் அப்படின்னு படிக்கிறதுக்கு அழகழகா கிளம்பி வராங்க. மொதல் சீட்ல இருந்து லாஸ்ட் ரோக்கு 2 சீட் வரைக்கும் பொம்பளை புள்ளிய தான் இருக்கு. இவ்வளவு எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேணா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? அவங்க படிச்சாங்கல்ல, ஔவையார் படிச்சாங்கல்ல, என்ன நீங்க படிச்சிய? கடைசான் அந்த பஸ் மகளிர் பஸ்ஸா? இல்ல சார், கோயட் பஸ். அந்த 2 சீட் சொன்னேன்ல, அந்த 2 சீட் யாருக்கு? ஐயா பவன் ஆம்பளை பையங்களை விட்டு வச்சிருக்கோம். ஆம்பளை பையன் கண்டக்டர் டிரைவர் தான். அப்படி கிடையாது, படிக்க வந்த பையங்க, அந்த படிக்க அண்ணன் மாறுவே தம்பி மாறுவே எல்லாரும் விட்டு வச்சிருக்கோம். சரி, நீங்களா இந்த இடம் கொடுத்தீங்க. அதுவும் இல்லன்னா போச்சு நடுவர்களே. அவங்களும் படிச்சு முன்னேறணும், 2 பேரும் சேர்ந்து முன்னேறினா தானே வாழ்க்கை முன்னேற முடியும். இடம் கொடுத்து முன்னேற வைக்கிறீங்க. ஆமா, அப்பா அந்த இருக்கணும். பிறகு நிறைய விஷயம் சொல்றாங்க. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன் தானே. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஏட்டில் எழுதி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அக்கால பெண்கள் அடக்குமுறைகளுக்கும் வன்முறைகளுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது கூட எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நிறைய இதிகாசங்களை எடுத்துக்கோங்க. எந்த இதுலையாவது பெண்ணு ஜாலியாக ஆடி பாடி சந்தோஷமா இருந்து அவள் எத்தனை வருஷத்துக்கு அதை அனுபவிச்சிருப்பான்னு நினைக்கிய? மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம். இப்போ நீங்கள் பாருங்க, பேபி கிளாஸ்ல பிள்ளைய பச்சை குழந்தையில கொண்டே விடுதலைன்னு சரி, இப்போ வரைக்கும் ஜாலியாக தானே இருக்கிய? ஜாலியாக இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக ஜாலியாக இருக்காங்க. ஜாலியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தோம். இப்போ நாங்கள் அந்த காலத்தில் சாதாரண பெண்களே ரொம்ப நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் நல்லா படித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய நம்ம இதிகாசங்களை எல்லாம் எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவலைப்படுற விதத்தில் தான் அவங்களோட நிலமெல்லாம் இருக்கு. கவலைப்பட்ட ஜென்மங்களா தான் இருந்தாலும் சரி, மாதவியா இருந்தாலும் சரி. கரெக்டாக சொல்லிட்டேன், சொல்லன்னு நினைச்சா அப்படியே சொல்லிட்டேன். நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? சரி, இப்படி மன்னர்குல கண்ணியேறும் கண்கலங்க நேரும் என்றால் மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ? இந்த அளவுக்கு மன்னர்குல பெண்களே கவலைப்படும் போது, கண்ணகி ஒரு ஓரமான ஆளும்போது, பஞ்சபாண்டவர்களால் அந்த அவையில சூதாட்டத்தில் வைக்கப்பட்ட பாஞ்சாலி ஆளும்போது, அந்த நாட்டில் உள்ள சாதாரண பெண்ணுக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க எப்படி இருந்திருக்கும்? இதை நீங்க என்ன சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், எதுனாலுமே நாங்கள் ஆண்களை சார்ந்து தான் இருப்போம், அதனால தான் குடும்பம் கட்டி காக்கப்படுது, இப்படியே சொல்லியிருக்காங்க. வள்ளுவரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை நடுவர் அவர்களே. அவங்க சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான் சொல்லிருக்காங்களே தவிர மகளைன்னு சொல்லல. என்ன மகள்லாம் என்ன சாதிக்க முடியாது அந்த காலத்துல? சாதிச்சவங்க அவ்வளவு ஏன் அல்லுவர் எழுதல சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பெண்கள்லாம் படிச்சு முன்னேற மாட்டாங்க? அவங்கள பார்க்கும்போது தாய்க்குலாம் என்ன சந்தோஷம் தோணாதா? ஆம்பளை பையில பார்த்தா மட்டும்தான் சந்தோஷம் வருமா காலத்துல? இதுக்கு நம்ம பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெய்யுணர்ச்சி ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு படிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு பெண்களை போச்சு பாதுகாத்து நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்தா மாதிரி ஓடி அக்காலம் தான் பெருசு, நாங்கள் தாவணியில் வந்தோம், சேலையில் வந்தோம், இப்படியே சொன்னா நாகரிகம் நீங்க மேலே எதை சொல்லுதிய? இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ அழகழகா கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இல்லை நான் போட்டிருக்கேன், இதில் என்ன நீங்கள் நாகரிக குறைச்சல கண்டிய சொல்லுங்க பாருங்க. என்ன நாகரிக குறைச்சல்? எவ்வளோ அருமையாக நாகரிகமாக போட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. இவ்வளவு அது வெரைட்டியா ட்ரெஸ் வந்துட்டு புடவையில என்ன ஒரே புடவை தான் கட்டுதிய. ஒன்று 8 முழம் இருக்கும், இல்லை 16 முழம் இருக்கு, இதை தான் சுத்திட்டு வாங்க. இதை பாருங்க, ஒரு லெகங்காங்க, ஒரு என்ன அனார்கலிங்காங்க, ஒவ்வொரு வகையா டிசைனா போட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு போறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு வெரைட்டியா போட்டுறானே. ஆமா, லெகங்காங்கற புதுசா கண்டுபிடிக்கணும் நடுவர. அது பிறகு எங்க கொண்டு போட அறிவு இருக்குல்ல, கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம்ல. சரி சொல்லுங்க, அதையும் சொல்லணும்ல. அது மட்டும் இல்லாமல் அரசியல்லாம் அக்காலத்தில் என்ன சாதிச்சாங்கன்னு தெரியல, அதை பற்றி அவங்க பேசவே முடியாங்க. அவங்க இல்லாத துறையினோட அப்படியே அப்படி ஒதுக்கிட்டு போயிடுவாங்க போலனே. என்ன துறை? அரசியல். அரசியல்லே அவங்க எதுவுமே பண்ண. இந்த காலத்தில் அரசியலில் பாருங்க, நினைச்சா நான் நினைச்சேன்னா நாளைக்கே எலெக்ஷன் நிற்கலாமா? ஆமா, இப்படி ஒரு காலத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அரசியலை பத்தியே பேச முடியாது. கண்டிப்பா நீங்க ரெண்டா நான் முத ஓட்டு நான் தான் போடுவேன். அத சொல்லுங்க, நீங்க போடுவீங்களா அப்படி? அப்படி சொல்லுங்களே. இவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்க காலத்துல வந்து அக்கால பெண்கள் இன்னொரு விஷயத்தான் சொல்லணும். நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு படிச்சாங்களா அக்காலத்துல. இந்த காலத்து பிள்ளைக்கு தெரியும் நடுவரவர்களே, நிலா ஓடி வராது, அது அங்கதான் இருக்கும். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்து போச்சு நடுவரவர்களே. அதனால அந்த பாட்டு சொல்லி கொடுக்க மாட்டேன். திருப்பி என்ன கேட்கல, ஓடியே வராதம்மா, நீ என்னவா இப்படி எனக்கு சொல்லி தர, தப்பா சொல்லி தரியோமா அப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? தெரியும் இல்லையா? அப்பா எல்லாம் கையில வந்துட்டலாமே நடுவர்களே. அறிவியல்ல இருந்து 5 வயசுல இருந்தே எல்லாம் தெரிஞ்சு போகுது. செம்மையா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற சிக்கனை பிடிச்சாங்க. சிக்கனத்தை பிடிச்சி எந்த ஊர்ல தான் கோட்டையை கட்டி வச்சிருக்காங்களோ எனக்கும் தெரியல. நம்ம சிக்கனத்தை பிடிக்காம எந்த கோட்டையை வித்தோன்னு எனக்கு தெரியல. இக்கால பெண்கள் உழைக்கிறதுல உள்ள பாதி துட்டுக்கு மேல குடும்ப செலவழிக்கிறது பெண்கள் உழைக்க தான் நடுவரவர்களே. நிச்சயமா எங்க வீட்ல எல்லாம் அவங்க வேலைக்கு போன பிறகு தான் நான் பெரிய ஆளா. ஆமா, அப்படி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்படி பார்த்து எந்த அரசர், அதுவும் அரசரை வச்சு தான் பார்ப்பாங்க. அரசர் எந்த அரசர் நல்ல அரசரா இருக்கிற, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருக்கு, அப்போ அதுல அந்த இளவரசியோட குணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பொண்ணுங்க போகலாம். இப்ப முதல் வார்த்தை என்ன கேட்காங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, எங்க வேலைக்கு போகுது, இன்னும் மேல போய் கேட்டா எவ்வளவு சம்பளம், இப்படிதான் கேட்பாங்க. இருக்குல்ல, ஆமா ஐன்ஸ்டீன் காலேஜ்ல படிச்சாளா, பேரு தங்க ஆபரணமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமா, கேட்க வேண்டிய நாள் வரும்ல, அப்ப நான் சொல்லுவோம்ல. ஆமா, கண்டிப்பா சொல்லுவீங்களா. நான் வந்து உரை வாழ்த்துறைக்கு நான் தானே வரப்போறேன். ஆமா சொல்லுங்க. சொல்லணும்ல, இந்த அளவுக்கு நம்ம படிச்சு முன்னேறிக்கிட்டு அந்த சம்பளத்தை வச்சுதான் பாதி குடும்பத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம சிக்கனை மணல் நம்ப முடியுமா? அழகழகா சட்டப்பட்ட சிக்கனை எல்லாம் அர்த்தமோ? அமேசான்ல வருது நடுவரவர்கள், ஒரு நிமிஷம், அமேசான்ல வருது நடுவர்களே ஆடை. நாங்க நிறைய ஆடை எடுத்து கட்டுதோம், அதனாலதான் சிக்கன் இல்லைன்னு சொல்றாங்க. 500 ரூபாய்க்கு நடுவர்களே 2 ஆடை பத்துக்கங்க, சூப்பரா இருக்கும் தரோம். தெரியாமையா வாங்குதான் நாங்க. அது எப்படி இருக்கும், அந்த போட்டோலே எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவு நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. போய் தொட்டு தடவி எப்ப பார்த்து என்னைக்கு எடுக்க, காலையில ஜவுளி கடையை கூட்டி போனா சாயங்காலம் வெளியே விடுவாங்க. இப்படி பார்த்து எடுத்தோம்னா போன்ல பார்த்தோமா சட்டு நாங்க பார்த்துட்டு இது நல்லா இல்ல, இது சூப்பரா இருக்கு, இதை ஒரு போடுற ஆடுற 500 ரூபாய்க்கு 2 நம்ம கொஞ்சம் கச்சிதமா இருக்குமா, இல்லன்னா போடு டெய்லர், நமக்கு டெய்லரிங் தெரியும். உண்மையிலே சொல்றேமா, உனக்கு வரக்கூடியவன் கொடுத்து வச்சவன். அத சொல்லுங்க நடுவரே, கேட்டுக்கோங்க எல்லாரும். இவ்வளவு நாள் என் பேச்சை என்னெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, நடுவரே சொல்லிட்டாங்க. இதுல வேற அம்மா மாமா சித்தப்பா பெரியப்பாலாம் சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க நிலாவே வராதுன்னு தெரிஞ்சு போன பிள்ளைக்கு அம்மா யாரு பெரியப்பா யாரு சித்தப்பா யாரு சொல்லி கொடுக்கணுமா நடுவரவர்களே? தானாவே எல்லாமே தெரிஞ்சு. அது நம்ம போறதுக்கு முன்னே நம்ம காலை தட்டி விட்டு மாமா அப்படின்னு போய் ஓடி போய் கட்டி பிடிக்கும், தாத்தா அப்படின்னு போய் கட்டி பிடிக்கும். ஏன்னா எதுக்கு தாத்தாவை பார்த்தோன்னே தாத்தா நம்ம இவே சொல்லுதாவே அதை வாங்கி கொடுத்தாவே இதை வாங்கி கொடுத்தா, பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் கணவருக்கு எதை கொடுக்கணும் நாங்கள் தெரியாமையா இருக்கோம். என்னென்ன உணவுல கொடுக்கணும் கரெக்டாக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும் தெரிஞ்சுதான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா.
அப்போ அந்த பிள்ளையெல்லாம் அப்போ அது தெரிஞ்சுதானே வளர்ந்துட்டு தானே போகிறேன். இப்போ என் அம்மா எனக்கு ஒழுங்காக கொடுக்க போய் தான் நான் இந்த பேச்சு பேசுறேன். இல்லைன்னா இப்படி சத்தம் வருமா சொல்லுங்க? கண்டிப்பா வராது. என் அம்மா இப்போ கிக்கால பண்ணு தானே. கண்டிப்பா வீட்ல சாம்பார் வைக்காவ, ரசம் வைக்காவ, கூட்டு வைக்காவ, பொரியல் வைக்காவ, நாளைக்கு நானும் வச்சு கொடுப்போம்ல. ஆமா நிச்சயமா, நாளைக்கு நீங்களும் வச்சு. அதான் நான் சொன்னேன். அதான் யார் சமைக்க தெரியாம இருக்கா. இன்னொரு விஷயம் பாருங்க, கோலம் போடுறதா 4 குவாடு போடுதாமா. இன்னைக்கு காலேஜ்ல பாக்கலையாங்க நாங்க வரைஞ்ச கோலத்தை கலர் கலரா டிசைன் டிசைனா அழகழகா இப்படி இருக்கும்போது அது பேசலாமா நடுவர்களே? கண்டிப்பா பேசக்கூடாது. ஒரு மணி நேரமா இருந்து 4 பேர் அந்த கோலத்தை போட்டுருக்கோம். அதை போய் முதல்ல பாருங்க. நேரம் முடிய போயிடலாம். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிட்டேன். விழுந்தாலும் ராணுவ வீராங்கனையாகவே வீழ்வேன், எழுந்தாலும் மருத்துவனாகவே எழுவேன், வீரம் கொண்டாலும் காவல் வீராங்கனையாகவே வீரம் கொள்வேன், ஈரம் கொண்டாலும் அன்னையாகவே ஈரம் கொள்வேன், விண்ணை அடைந்தாலும் விமானியாகவும் விண்வெளி வீராங்கனையாகவும் தான் விண்ணை அடைவேன், பண் இயற்றினாலும் பாவலராகவே மாறிப்போவேன், கொஞ்சமாக பேச தொடங்கினாலும் கொள்கை மாறாத வழக்கறிஞராக மாறிப்போவேன், கண்ணை மூடி கணா கண்டாலும் கணினி பொறியாளராகவே மாறிப்போவேன் சொல்லிட்டு இருக்க பெண்கள் இந்த காலத்தில் இருக்கும்போது அக்கால பெண்கள்லாம் பெருசு அப்படிங்கிறத பேசிட்டு பழைய பஞ்சாங்கத்தில் விடுங்க நடுவர்களே. இக்கால பெண்கள்லாம் சிறப்பு, இக்கால பெண்கள் தான் சிறப்பு, இக்கால பெண்கள் தான் சிறப்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு நானும் இன்க்ளூடிங் இவங்க எல்லாம் இருந்தாங்க. உங்களை சொல்லிட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் 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 சூப்பர். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்திலே நான் பேசியிருக்கேன், லியோனி பட்டிமன்றமும் பலது பார்த்துருக்கேன், அங்கே பேசினதில்லை. சாலமன் பாப்பையா ஐயா கூட 2-3 தடவை பேசியிருக்கேன். முதல்ல என்னை பற்றியே சொல்லலை. என்னுடைய மாணவி கோடீஸ்வரி, நான் சேவியர் கல்லூரியினுடைய துணை முதல்வர், பிரான்சிஸ் சேவியர் என் பேர், அதெல்லாம் சொல்லலை. நாங்கள் நிறைய பட்டிமன்றம் போயிருக்கிறோம். ஆனாலும் அதை விட நல்லா இருந்தது இந்த பிள்ளைகளுடைய பேச்சு. அது தங்க ஆபரணம் வந்து கலக்கிதான். உண்மையிலேயே எல்லா பிள்ளைகளும் அவ்வளோ அருமையாக பேசுது. எப்படிடா இதுக்கு பதில் சொல்கிறது, எப்படி தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. சத்யா சொல்லும்போது அப்படி இருக்குது, சந்தியா சொல்லும்போது அப்படி இருக்குது. அவ்வளோ அழகாக லீலா பேசுகிறாப்புல. சரி, உண்மையிலேயே அவங்கள சொல்லும்போது அதுதான் நல்லா இருக்குது. நம்ம எல்லோரும் இன்றைக்கி வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டி இன்றைக்கி யாராவது கதை சொல்கிறாங்களா? அவன் உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வன்முறை உருவாகாத காரணமே ஒரு காலத்தில் பாட்டிகள் கதை சொல்லி நம்மளை வளர்த்ததனுடைய விஷயமாக. அப்போ அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்குது அப்படின்னு. இன்னொன்று, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அப்பா இருப்பார், அம்மா இருப்பார், ஒவ்வொருத்தராக எடுத்து உடனே அப்படி பரிமாறிக்கும். அந்த சாப்பிட்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகம் இருக்குது. ஊரில் உள்ள அத்தனை கதையும் பேசிடுவோம். அப்படி ஒரு கதையை பேசக்கூடிய விஷயத்தை அந்த சாப்பாடு அறை கொடுக்கும். அந்த காலத்தில் திருவிழா எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொடுவாங்க, பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. அப்போவெல்லாம் அந்த பெண்கள் தான் எல்லாரும் அழைத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்வாங்க. பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது, பெண்ணுக்கு குழந்தை பெறுவது, பெண்ணை வளர்க்குறது, எல்லாவற்றையும் விட பெண்ணு பெரிய மனுஷி ஆன பிறகு அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% பிரசவம் சிசேரியனில் நடக்குது. 1% கூட அன்றைக்கு சிசேரியனில் இல்லை. ஏன்னா அப்படி பெண்மை பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் 10 பேருக்கு 13 பேர், நான் 6வது உள்ளவன். 13 பேரும் நார்மல் டெலிவரி. நம்புறீங்களா? எங்கள் அம்மா ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ். அது ஒரு காலம். இப்போ முன்னாலெல்லாம் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எஸ் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அறிவை அத்தனை பேர் டாக்டர்ஸ், நாங்கள் டாக்டர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். அறிவு வளர்க்கப்பட்டது, ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்பட்டது, கலாச்சாரம் இருந்தது, எல்லாமே இருக்குது. அப்போ தீர்ப்பை இவங்களுக்கு கொடுத்துடலாமா? அந்த காலத்து பெண்கள் தான் சரியாக இருந்தார்கள். உண்மையிலே நம்ம சொல்லப்போனால் அந்த காலத்து பெண்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குதே. சூப்பர்ல. நேர இவங்க பார்த்தா இப்போ தங்க ஆபரணம் என்னை எரிச்சிருவா. சார், நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு ஜாலரா போட்டுட்டு இப்போ டக்குன்னு மாறுறீங்களா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேம்மா, இந்த சாய் பல்லவி சொன்ன வார்த்தை தான் இன்றைய மனதில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த காலத்தில் யாராவது தவறுதலாக பார்த்து விட்டாங்கிறதுக்காக நெருப்பை வைத்து கொளுத்தி செத்தவர்கள் உண்டு. சாய் பல்லவி அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறா, என் மேலே தொட்டால் கூட என் உள்ளத்திற்குள்ள நீ தொடாத வரையில் என் அனுமதி இல்லாமல் நீ டச் பண்ண முடியாது. அழகா அன்றைக்கி சொன்னாங்க மதிவதனி, கற்பு என்பது எது?
பாலியல் பலாத்காரம்னு சொல்லுங்க, பாலியல் வல்லுறவுன்னு சொல்லுங்க, எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு சொல்லி கனவுல நினைக்க முடியுமா? இன்றைக்கு ஐன்ஸ்டீன் காலேஜில் இவ்வளவு அருமையான மாணவிகளும் அறிவுஜீவிகளெல்லாம் வந்து கைத்தட்டி இவ்வளோத்தையும் ரசிக்கிறீங்களே, யார் காரணம்? இந்த காலத்து பெண்கள் தானே. இந்த காலத்தில் தானே இந்த உரிமைகளெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த காலத்தில் அந்த உரிமைகள் நமக்கு இல்லவே இல்லையே. அப்படித்தானே நம்ம வளர்ந்துருக்குறோம். எந்த ஃபீல்டுலாம் நேற்றைக்கு பார்க்குறேன், ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் வரக்கூடிய கேட்டை திறக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து நிற்கிறா. அதே போல் கொரோனா வரும்போது 8 இடத்துல 8 பெண்களை இரவு நேரத்தில் காவலுக்கு விட்டுருந்தாங்களாம். நான் இப்படி ஒருத்தர் மட்டும் சொல்கிறது அப்படின்னு பண்ணி நினைக்கிறாதீங்க. கல்வியானாலும் சரி, இவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, இஎம்ஐ என்றைக்கு தொடங்கி பெண் உருவானாலோ அவளுக்கு வீடு, அவளுக்கு காரு, அவளுக்கு சுயம், அதுவரையிலே அவனை சார்ந்திருந்தா. இப்போ நான் எப்படி வேணாலும் சம்பாதித்துவேன் என்று அவ இருக்கிறா பாருங்க. அப்போ கல்வி, அப்புறம் ஒழுக்கம், அப்புறம் உடை, அப்புறம் உணவு, அப்புறம் கலாச்சாரம், அத்தனையிலையும் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இந்த 20ஆம் நூற்றாண்டில் வருவதற்காகத்தானே நம்ம இந்த போராட்டம் போராடினோம். எப்போலேருந்து 1908 இன்னைக்கு வரையிலும் எதுக்காக போராடினோம்? இப்படி நவீன பெண்கள் வரணும், நீங்கள் படிக்கணும், நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து வீட்டுக்கு தலைவி இல்லை தலைவனாக இருக்கணும்னு அதுக்குத்தானே போராடினோம். அந்த போராட்டத்தினுடைய கனவு நினைவாகக்கூடிய நாளில் நான் போய் அந்த காலத்து பெண்கள் தான் சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தா என்னை இந்த இடத்த விட்டு போக விடுவீங்களா? அதனால பேசுனதில் இவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நடந்தால் ஆறு, விழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. சிறு நதிகளே, நதி தொடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தன தீம் தனன தீம் தனன திரணா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரணா. வண்ண வண்ண பின்னே வட்டமிடும் மனிதே, வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு. ஓ மெல்லிசையை படித்தல், மேடுபள்ளம் மறைத்தல், நதிகளின் குணமே, அது பெண்களின் குணமே. சிறு நதிகளே, நதி தொடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, உரைகளில் இவள் முகமே. சிறுமோகம் மலையோடும் மடையாறும் இசை பாடும், ஜில் 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 என்ற சொதியிலே. கங்கை வரும், யமுனை வரும், வைகை வரும், பொருணை ஜல் 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 என்ற சொதியிலே. மோகம் வரும், ஜல் ஜல் என்ற ஓசை வரும். நான் சொன்னேன், நடந்தால் ஆறு, விழுந்தால் அருவி, நின்றால் கடல். அவங்க நடந்தால் ஆறாக அமைதியாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அப்படி இல்லை, யார் எதிர்த்து வந்தாலும் அடித்து கொண்டு ஓடுகின்ற ஆடாக இரு என்று சொல்லுகிறார்கள். விழுந்தால் அருவி, அவர்கள் சொல்லுகிறார்கள் விழுந்தால் அப்படி குளிர்விக்க அருவியாக மட்டும் இரு என்று. இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, பக்கத்தில் யார் வந்தாலும் அவர்கள் மேல் ஆழமாக விழுந்து அவர்களுக்கு புதிய தெம்பை கொடுக்கின்ற அருவியாக இரு என்று சொல்லுகிறார்கள். நின்றால் கடல், இவர்கள் சொல்லுகிறார்கள் அமைதியாக இருக்கக்கூடிய கடலாகவே பெண்ணே இரு, அதுதான் சமூகம் என்று. இவர்கள் சொல்லுகிறார்கள் தொட்டால் சுனாமியாக மாறு என்கிறார்கள். யாருக்கு கொடுக்கலாம் தீர்ப்பு? உங்களுக்கே தெரியும். எனவே இத்தனை விஷயங்களையும் சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கக்கூடிய இன்றைய காலத்தினுடைய நவீன காலத்தினுடைய பெண்கள், தற்கால பெண்கள், நவீன காலத்தில் போற்றப்படுவது அந்த கால பெண்கள் அல்ல, தற்கால பெண்களே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அழகான வாழ்த்து மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து ஒவ்வொருவருக்கும் அணிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.